நல்ல நல்ல பாட்டெடுத்து ஆமா நயமான சொல் எடுத்து ஆமா சொல்ல சொல்ல இனிக்கும் பாட்டு ஓஹோ சொக்க வைக்கும் வில்லு பாட்டு ஆமா ஒளிய வாழ்க்கை ஓஹோ உயர்வே நோக்கம் ஆமா ஞாயிறு புத்தகம் நூலகத்தின் 7ஆம் ஆண்டு விழாவில் ஓஹோ ஞாயிறு ராமசுவாமி ஐயர் நடத்தும் எங்க நல்லூர் நங்கநல்லூரிலே ஆமா எங்க நல்லூர் நங்கநல்லூரிலே ஓஹோ வில்லும் சொல்லும் சுப்பு ஆறுமுகம் தலைப்பில் ஓஹோ தந்தனத்தோ தந்தனத்தோ ஆமா. தந்தனத்தோ என்று ஓஹோ எங்க பாரதி அம்மா பாட வந்தார். ஆமா நாங்க எல்லாரும் ஓஹோ ஆமா 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 போட வந்தோம். ஆமா தந்தனத்தோ பாட வந்தோம். ஓஹோ தந்தனத்தோ பாட வந்தோம். ஆமா தானேனே தந்தானே தானே தானே தந்தானே ஆமா தானே தந்தானே தானே தானே தந்தானே நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ்களை வெல்லு பாட்டு ஆமா நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமான நன்மை தரும் சாத்திர கலை ஆமா சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல ஆமா அத்தனையோ மக்களுக்கு சொத்து போல வில்லும் சொல்லும் சுப்பு அறுமுகம் தலைப்பு எல்லாருக்கும் அன்பதரும் அப்பா சிறப்பு எல்லாருக்கும் அன்பு தரும் அப்பாவின் சிறப்பு எத்தனையோ கதைகளை பாடியிருப்போம் அப்பாவின் வாழ்க்கை கதை பாட வந்தோமே ஆமா அப்பாவின் வாழ்க்கைதனை பாட வந்தோமே எங்க வீட்டு பிள்ளை போல ஒரு ராமசாமி அண்ணா நல்லூர் கண்டெடுத்த கலைஞாயிரலோ நங்கநல்லூர் கண்டெடுத்த கலைஞாயிரலோ குடும்பமாக வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் குடும்பமாக பாரதி வெள்ளிசை முழக்கம் குடும்பமாக பாரதியின் வெள்ளிசை முழக்கம் அப்பாவோடு இருந்து நிறைய எழுதி இருக்கேன் அனுபவமே அப்பா கதை எழுதி இருக்கேன் அனுபவமே அப்பா கதை எழுதியிருக்கேன் அம்மாவின் முன்னிலையில் பாட்டு அப்பா கதை சொல்லும் வில்லு பாட்டு ஞாயிறு அண்ணாவுக்கு நன்றி சொல்வோம் தாயுள்ளம் தமிழாலே நன்றி சொல்வோம் வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்பையே தந்துடுவோம் ஆமா வாங்க வாங்க எல்லாருக்கும் இருக்கையா ஆமா ஆமா மானிட்டர் 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 சபாஷ் ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லிய வெள்ளினில் பாட ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வார் கலைமகளே கந்தனத்தோம் என்று சொல்லியே வெளியில் பாட ஆமா வெளியில் பாட வந்தருள்வாய் கலை மகளே தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுகுவாரு முகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே தந்தனத்தோ ஓஹோ. தந்தனத்தோ ஆமா தந்தனத்தோ பாட வந்தோ கந்தனத்தோம் பாட வந்தோ நெஞ்சமும் நினைவும் மகன் நிரந்தரமானவரா நிரந்தரமானவராம் கொஞ்சம் அவரை ஓஹோ. பரமாச்சாரியா ஆமா. பரமாச்சாரியா குருநாவே வணங்குகின்றோம். குருவனவே வணங்குகின்றோம் வில்லிசைக்கு அர்த்தமாகி விளக்கேற்றிய சுபு விளக்கெட்டிய சுப்பு எல்லாருக்கும் இனியாராம் அன்பினிலே ஆமா அன்பினிலே இமயமலை எவரெஸ்டா இமயமலை எவரெஸ்டா எத்தனையோ
வரலாறுகள் அப்பாவுடன் பாடியிருக்கும். அப்பாவுடன் பாடியிருக்கும். அப்பாவின் வரலாற்றை சத்தியமையால் ஆமா. சத்தியமையால் சரித்திரமாய் ஆகியுள்ளோம். சரித்திரமாக்கியுள்ளோம். முந்திக் கொள்ளும் நங்கநல்லூர் வில்லி செய்வதல்லாரிடம் வில்லி செய்வரலாரிடம் தந்தனக்கும் வில்லு பாட்டு வில்லு பாட்டிலே ஆமா. வில்லி செய்யிலே தந்தையாரை பாட வந்தோம். ஆமா, தந்தையாரை பாட வந்தோம். அம்மா முன்னிலை ஓஹோ. அப்பா கதை பாட வந்தோம். அப்பா கதை பாட வந்தோம். குடும்பத்தோடு பாட வந்தோம். குடும்பத்தோடு பாட வந்தோம். ஏதோ ஒரு தெய்வீகம் இல்லாமல் ஆமா. இல்லாமல் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஆமா, இந்த பாக்கியம் கிடைக்காது. ஞாயிறு உலகத்தை திறந்து வச்ச எங்க அப்பா திறந்து வச்ச எங்க அப்பா ஆசியிலே 7ஆம் ஆண்டு கவிஞரின்றி ஆமா. கவிஞரின்றி ஆசியிலே பல்லாண்டு. ஆமா, ஆசியிலே பல்லாண்டு. வணக்கம். எல்லாம் வல்ல காஞ்சி காமாட்சி அம்மையின் திருவருளினாலும் ஆஹா. நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கும் இந்த வில்லை கையால் தொட்டு கரதீட்சை கொடுத்து பாடு சுப்பு என்று ஆரம்பித்து வைத்த காஞ்சி பரமாச்சாரியருடைய அனுகிரகத்தினாலும் பலே. இந்த வில்லையும் தட்டி என்னையும் தட்டி இந்த வில்லுப்பாட்டை வளர்த்து கொடு என்று பெரிய வில் சுமையை ஓஹோ. எளிமையாக்கி என்னுடைய முதுகிலே ஏற்றி சென்று ஆ. முன்பெல்லாம் என்னோடு இருந்து ஆஹா. இப்போ விண்ணுலகத்திலே இருந்து குடும்பத்தை வாழ்த்திக் கொண்டிருக்கும் என் தந்தையார் பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆர்மாவுடைய ஆசையாலும் பலே. இன்றைக்கு நங்கநல்லூரிலே ஆஹா. இல்லைங்க எங்க நல்லூரிலே அற்புதமான இந்த வில்லுப்பாட்டை பலே. நாங்க எல்லாரும் நடத்த வந்திருக்கோம். ஆஹா. ஒரு விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க. பொதுவா மேடையில மனம் விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா. சில மேடைகள் இருக்குங்க மனசை விட்டுட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஆனா இந்த நங்கநல்லூர் மேடை மனம் விட்டு பேசும் மேடை. உங்களுக்கு ஒரு முதல்ல ஒரு பாராட்ட சொல்லி அடியேன் ஆரம்பிக்கின்றேன். உங்களை பாராட்டினாலும் கைத்தட்டி விழுதானா? எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இத்தனை நேயர்கள் இருந்தாலும் கூடுதலா ஒரு நேயர் உங்க ஊருக்கு இருக்காரு. யாரு? அவர்தாங்க ஆஞ்சநேயர். ஆமா. அந்த ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதத்தோட தான் நீங்க எல்லாம் வாஞ்சையான நேயர்களாக வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி ரசிச்சு அப்பாவோட ஆசையை வாங்கறதுக்காக வந்திருக்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பு வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேங்க. சொல்லுங்க. எத்தனையோ நிகழ்ச்சி பண்ணிருக்கோம். சரி. 3 நாளைக்கு முன்னாடி தென்காசி, நாளை கழிச்சு பரமக்குடி, அதுக்கு முன்னாடி பெரியவாளை பத்தி ஒரு பெரிய வீடியோ, இதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய சங்கத்துல ஒரு நிகழ்ச்சி. ஒரு கரெக்டா சொல்லப்போனா எங்க டைரியை பார்த்தா வினோதமா இருக்கும். எல்லா விஷயங்களையும் பாடிக்கொண்டிருக்கும் எங்களுக்கு, பாடிக்கொண்டிருக்கும் எங்க குடும்பத்துக்கு, குறிப்பா பாடிக்கொண்டிருக்கும் எனக்கு இந்த மேடையில ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன் இப்படிதான் எந்த ஊர் போனாலும் சொல்ல நினைச்சுக்காரு. உண்மையாக சொல்லுகிறேன். இந்த இடத்தில் மட்டும் ஏன் மகிழ்ச்சி என்றால், சொல்லுங்க, எல்லா இடத்திலும் மற்றவர் கதைகளை நாங்கள் மகான்கள் கதைகளை, புனித மகான்கள் கதைகளை, புனித மனிதர்கள் கதைகளை, பாரதியார் பாரதிதாசன் போன்ற மகா கவிகளின் கதைகளை நாங்க வில்லுப்பாட்டாக்கி எங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட குட்டி குழந்தையா இதுல இருந்து குமரியான வரைக்கும் நான் பாடி இருக்கேன். அப்பாவோட ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஞாயிறு ராமசாமி அண்ணா கொடுத்த பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் நூலகத்தை திறந்து வைத்த கைராசியான கவிஞரின் வரலாற்றை மகளே நீங்கள் தான் பாட வேண்டும் என்று எந்த ஊர்லயும் யாரும் சொல்லலங்க. சொன்னது உங்க ஊர் தான், உங்க நங்கநல்லூர் தான். அதனால உங்களுக்கு முதல்ல ஒரு அன்பான நன்றியை சொல்லிட்டு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று வள்ளல் பெருமான் சொன்னாரே, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தமிழ் தாயின் வார்த்தைகள், பரமாச்சாரியாலின் வார்த்தைகள், பாரதியின் வார்த்தைகள், என் தந்தை சுப்பு ஆறுமுகத்தின் வார்த்தைகள், முன்னால் இருந்து பார்க்கும் என் தாயின் ஆசியான வார்த்தைகள், இந்த திருவடிகளை எல்லா பெருமைகளையும் உங்க மேல சுமத்திட்டு, அடியேன் அன்னைக்கு நீங்க சின்ன வயசுல 7 வயசு குழந்தையா பாத்தீங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க இன்னைக்கு வில்லுப்பாட்டை செய்ய போறோம். இந்த அண்ணாலாம் என்னை சின்ன வயசுல இருந்தே பாக்குறாரு. 7 வயசுல இருந்து பாக்குறாரு, குழந்தையா இருந்து பாக்குறாரு, போட்டதுல இருந்து பாக்குறாரு. இதை விட என்ன சந்தோஷம் வேண்டாம்? உங்கள்கிட்ட ஒண்ணு மனசு விட்டு பேச போறேன். சொல்லுங்க. 7 வயசுல இருந்து வில்லுப்பாட்டுக்கு போறேன். சரி. சுமார் 50 வருஷம் போயிட்டு இருக்கேன். சரி. இதை வச்சு என் வயசை கண்டுபிடிச்சிருக்கேன். பொதுவா பொம்னாட்டிக்கு வயசு சொல்ல மாட்டோம், எல்லாருமே கொஞ்சம் மறைச்சு வைப்போம். சரி. இப்ப நடக்கிற சீரியல் எல்லாம் கூட பாருங்களேன், 60 வயசு அம்மா கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு 50 வயசு ஆயிடுது. 50 வயசு அம்மா 40 ஆயிடுது. 40 30 ஆயிடுது. 30 ஆனதுக்கு அப்புறம் பியூட்டி பார்லர்ல நிஜமா சொல்றாங்க, அம்மா இனிமே உங்களை இளமை
இளமையாக்க முடியாது, 30 தான் கதி என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். அந்த பியூட்டி பார்லருக்கு பேரை பாத்தீங்கன்னா அழகே வேண்டாம்னு சொன்ன ஔவையாரோட பேரை வச்சு ஔவையார் பியூட்டி பார்லர்னு வச்சிருக்காங்க. எல்லாம் அழகுதான், நிஜமாவே இளமையாக்கவங்களும் இருக்காங்க. ஆனா ஔவையாருக்கு ஏன் தெரியுமா இளமை? இளமை வேண்டாம் என்று சொல்லி 16ல இருந்து 80க்கு போன உடனே ஆராய்ச்சி தூக்கிட்டு வந்துடாதீங்க. 16 80 67 எனக்கு அது வேண்டவே வேண்டாம், சின்னவா பெரியவளானா அவ்வளவுதான், அழகே வேண்டாம்னு சொல்லி. ஆனா இன்னைக்கும் அவதான் அழகுன்னு சொல்றோம், அவ சொன்ன வார்த்தைகள் தான் அழகுன்னு சொல்றோம். 1ஆம் கிளாஸ்ல அவ புக்கு தூக்கி தான் வைக்கிறோம், அவரையும் வள்ளுவரையும் தான் நம்ம படிக்கிறோம். தமிழ் அழகா இருக்குன்னு நினைக்கிறோம், நிச்சயமா அழகா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஔவையார் இன்றைக்கும் இளமைக்கு காரணம் அவள் வணங்கியது சீரிழமை தமிழ் தாய். சீரிழமை தமிழ், சரிதானே? ஆமா. அல்ல, கவிஞர் அருமையா ரசிக்கிறார். அதுதாங்க வேணும். எங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? அதாவது வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம் எது தெரியுங்களா? அப்புறம் நீங்க பண்ற கவர் கூட இல்ல, கரகோஷம் தான் எங்களுக்கு பெரிய கவர். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அக்ரஹாரத்துல உட்கார்ந்து 2000 மக்களுக்கு மத்தியில பண்ணோம் தென்காசியில. அனுப்பவே மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கே அனுப்பல. கேட்டு பாருங்க, இவங்க எல்லாம் தான் கூட வந்தாங்க. அன்பு, பாசம், அதுதான் வேணும். ஒரு கலைஞனுக்கு கலைஞன் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ற வரைக்கும் அந்த கலைஞனும் சக்சஸ் ஆக முடியாது, கலையும் சக்சஸ் ஆகாது. டிஸ்டன்ஸை கட் பண்ணுங்க, நெருக்கமாயிடுங்க, உனக்குள் நான் என்று சொல்லுங்கள். அப்படித்தான் என் தந்தையார் உலகமெல்லாம் வலம் வந்தார். உண்மையாக சொல்கிறேன், அண்ணன் சொன்னது ரைட்டு. அப்பா இதுவரைக்கும் கோவிச்சதே கிடையாது. அம்மாவை கூட சொல்றேன், எங்க அம்மாவையும் கோவிச்சது கிடையாது. நான் ரொம்ப செல்ல பிள்ளை, எனக்கு ஒரு அக்கா உண்டு, அண்ணா உண்டு, எல்லாம் உண்டு. பெரிய கதையா சொல்ல போறேன், ஆனா 8:20க்குள்ள முடிச்சிருவேன். இருந்தாலும் நான் ரொம்ப செல்ல பிள்ளை. ஏன்னா பக்கத்திலேயே உட்கார்ந்து வளர்ந்தேன், வீட்டிலையும் கூட இருந்தேன், வெளியிலயும் கச்சேரியிலையும் கூட இருந்தேன். 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் எனக்கு. இதனால பரமாச்சாரியா என்ன பண்ணாங்க? பரமாச்சாரியா பாத்துட்டே இருந்தார். சரி, 1964ல அவர் ஆசீர்வாதம் கிடைச்ச போதுதான் வில்லு உலகம் பூரா பரவச்சு. பாத்துக்கிட்டே இருந்தாரு. 7 வயசுல இந்த பாரதி குழந்தை அப்பாவுக்கு தப்பாம அம்மா போடுதே, இந்த குழந்தைக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். இந்த குழந்தை தனியா வில்லு பாட்டு பண்ணும்போது குழந்தைக்கு ஆமா போடுறதுக்கு பெரிய மனுஷர் அனுப்பி வச்சாரு பகவான் பரமாச்சாரியா. என் வில்லுப்பாட்டுக்கு ஆமா போடுறதுக்கு எனக்கு பரிசா ஒரு பெரிய ஆள் அனுப்பி வச்சாரு. ஆள் யாரு தெரியுங்களா? சொல்லுங்க. யாரும் இல்லைங்க, எங்க வீட்டுக்காரர் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள். இப்படி ஒரு அறிமுகம் எங்கேயாவது கிடைக்குமா? இந்த ஆமாக்குள்ள என்ன சௌக்கியம் இருக்கு தெரியுங்களா? இன்னொன்னு சொல்றேங்க, எங்க அப்பாவாலதான் இந்த கல்யாணம் நடந்தது, வாரியாசாமியால நடந்தது, பரமாச்சாரியால நடந்தது. அவர் சொன்ன ஆமா இருக்கு இல்லீங்களா, அந்த விட்டு கொடுத்ததான் இன்றைக்கு வில்லிசை கலையின் விஸ்வரூபம். கரெக்டுங்களா? ஆமாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன பாடுறதுன்னு இருந்தாலோ, நீ என்ன மேடைக்கு போறது, நான் என்ன இந்த பொதுவா இலக்கிய கர்த்தாக்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலோ, பாராட்டுற மாதிரி பாராட்டி பின்னால புடிச்சு இழுப்பாங்களா அப்படி இருந்தாலோ, அல்லது புறம்புறிட்டு அலைஞ்சாலோ, பொய் சொல்லிட்டு அலைஞ்சாலோ, இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறதே, ஒரு விஷயத்துக்கு நீங்க க்ளோஸ் அப் கொடுக்கணும். நான் சொல்றதெல்லாம் நல்ல விஷயங்கிறதுனால தான் ஆமா போடுறேன். அல்லாத விஷயம் போடுவாரா? முதுகுல போடுவாரு. என் பாட்டுக்கு தாளம் போடுவார்ல, அவர் பாட்டுக்கு தாளம் போடுவாருல்ல, என் பாட்டுக்கு கரெக்டா தாளம் போடுவாரு. இப்படி ஒரு ஆளை கண்டுபிடிச்சு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அதுவே பெரிய பரிசு. கரெக்ட் தானே? ஆனா இதுக்கு பரமாச்சாரியால் ஒரு அழகான விளக்கம் சொன்னார். என்ன? அப்பா கதைக்குள்ள இன்னும் நான் போல, ஆனா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். இருந்தாலும் இதை நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது ஒரு குடும்பம் போல என்று சொல்லிவிட்டேன். பரமாச்சாரியால் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். சுப்பு, உன் வில்ல பாத்துட்டே இருக்கேன்டா. 2-3 விஷயம் அவர் சொன்னதை முதல்ல சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிடுறேன். சரி, என்ன தெரியுமா? சுப்பு, உன் வில்ல பாத்துட்டே இருக்கேன். பாத்துன்னா எனக்கு ராமன் தான் தெரியும். ராமன் என்ன? யாரு? ராமேஸ்வரம். ஓ, உன்னோட உடுக்க பாத்துட்டே இருக்கேன். வாசிக்கிறார் குழந்தை. உடுக்க பாத்துட்டே இருக்கேன். அந்த உடுக்குன்னா யாரு? யாரு? ஓம் நம சிவாய. காசி சிவன் தான். காசினா நார்த். ஓ, சுப்பு, ராமேஸ்வரம் சவுத், அதுவும் இருக்கு. காசி நார்த், அதுவும் இருக்கு. அப்படின்னு அழகா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு, சுப்பு, நீ ஒருத்தன் தாண்டா நேஷனல் இன்டகிரேஷனையே கையில வச்சுன்னு பாடிட்டு என்று உலகம் பூரா சொல்லக்கூடிய அந்த கருத்தை பரமாச்சாரியால் கொடுத்ததுக்கு பின்புதான் ராமேஸ்வரம் உற்சவத்திலையும் நான் பாடுறேன், காசி தமிழ் சங்கமத்திலையும் பாடுறேன். மோடிஜி அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு முதல்ல நாதஸ்வரம், அப்புறம் எங்களோட வில்லிசை என்றால்
இதை விட எனக்கு என்னங்க சந்தோஷம் வேணும்? ஆஹா இதுதானே சந்தோஷம் நம்மளுக்கு. ஆமா. கூட்டு விட்டார் முதல்ல வில்லுப்பாட்டுன்னு. மன் கி பாத்ல வில்லுப்பாட் என்று அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். உடனே பறக்குது. அது வரைக்கும் கவனிக்காத நிறுவனங்கள் பூரா கவனிச்சு க்ளோஸ் அப் எடுத்து கேமரா வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. வாட் இஸ் வில்லுப்பாட்டு அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அதுதான் எனக்கு சந்தோஷம். அப்படி யாராலும் தொட முடியாத கலையை, யாராலும் விட முடியாத கலையை, எளிமை போல் தோன்றும் கஷ்டமான கலையை, நிறைவான கலையை, வாழ்த்தும் கலையை, வாழ்வாங்க வாழ வைக்கும் கலையை, மக்களை திருத்தும் கலையை, மனசார சிரிக்க வைக்கும் கலையை, வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகத்தை ஒரு கதையாக்கி சொல் என்று சொன்ன ஞாயிறு அண்ணாவுக்கு என்னுடைய மனத்தை சொல்லுகிறேன். வேணும் இல்லைங்க. ஆமாங்க. வள்ளுவரை சும்மா நம்ம அழகா படிச்சா போறாது, அதனை அவன் கண் விடல்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த விஷயத்தை உங்ககிட்ட தான் விட்டுருக்காங்க அப்பான்னு என்று சொல்லி அனைத்து பேரும் நம்மளுடைய வீட்டு பிள்ளைகள் என்று எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷத்தை கொடுத்து, என்னுடைய மகிழ்ச்சியும் கொடுத்து, இப்ப ராமா மோட்டர்ல ஒரு தத்துவம் இருக்குன்னு சொன்னல, இன்னைக்கே எங்க பெரிய அண்ணையா அதை ஒரு குறிப்பா எழுத போறீங்க. என்ன தெரியுங்களா? அது மகாபெரிவாசனம் யார் சொன்னது நம்ம மனசுல வச்சுப்போம். அதுக்கப்புறம் டெய்லி கடைபிடிக்கலாம். இதை முடிச்ச உடனே தென்காசியில ஒருத்தர் சொன்னார், ஆமா போடாத என்ன எங்க ஆத்துக்காரிக்கு ஆமா போட வச்சிட்டீங்களே, இதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். இவருக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தையே ஆமான் தான். ஆனா கல்லூரியில போகும்போது ஒரு சின்ன காமெடி உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன். இப்படி ஊர் ஊரா ஆமா சொல்லிட்டு இருக்காரா, சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரா, காலேஜ்ல காலையில கல்லூரி கோட்டு போட்டுட்டு போவாரா, நான் அந்த மேடையில சொல்லுவேங்க, காலையிலே கல்லூரி கோட்டுக்காரு, மாலையிலே என்னோடு பாட்டுக்காரு, மொத்தத்திலே நல்ல வீட்டுக்காரு என்று நான் அவரை அடிக்கடி சொல்லுவேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா, காலேஜ்ல அப்படின்னா ரவுண்ட்ஸ் வரும்போது அப்படியே வெராண்டால நடந்து வரும்போது கிளாஸுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும், ஆமா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இதையே நான் தாங்கிக்கிறாங்க. அது ஒரு சந்தோஷம் தாங்க. இந்த ஆமாக்கு பரமாச்சாரியால் சொன்ன விளக்கம் என்ன? இந்த நிகழ்ச்சியை 300-500 முறைக்கு மேல் மகாபெரிவா உட்கார்ந்து ரசிச்சிருக்கானா, கர்நாடக சங்கீதத்தை விட அதிகமா இதுல என்ன இருக்கு, உபன்யாசங்களை விட அதிகமா என்ன இதுல இருக்கு, நாடகங்களை விட அதிகமா என்ன இருக்குன்னு அவர் பார்க்கலன்னு சொல்ல வந்த. அதெல்லாம் அவர் பார்க்கல. இது ராமன் அடித்த வில்லையா, ஒழுங்கா வில்லடிச்சவன் ராமன் தான். ஒரு வில்லடிச்சா சீதை கல்யாணம் நடந்தது, ஒரு வில்லடிச்சா ராவண க்ளோஸ். சுப்பு நீ ராமாயணத்தை உலகம் பூரா பாடி என்று சொன்னதுனால்தான் சிங்கப்பூர்ல கூட நாங்க 45 நாட்கள் ராமாயணம் பாடிட்டு வந்தோம். இதெல்லாம் நம்மளுடைய பெருமை அல்லவா? இயல் இசை. இன்னொரு விஷயங்க, இத பெரியவா ரசிச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுங்களா? இதுல என்ன சமஸ்கிருதம் இருக்கா? இல்ல. ஸ்லோகம் சொல்ல போறோமா? இல்ல. வால்மீகி ஸ்லோகம் வருமா? இல்ல. இதெல்லாம் என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் வந்தது. ஆனா நாங்க பண்ணும்போது முத்தமிழ்ல தான் பண்ணுவோம். ஆனா முத்தமிழ்ங்கிறது எவ்வளவு கஷ்டம். அது பெரியவாளுக்கு தெரியும். பெரியவாளுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க நிழல்ல இருக்கிறதுனால நமக்கும் தெரியும். இயல் இசை நாடகம் இல்லையா? அந்த இயல் இசை நாடகத்துக்குள்ள எங்க வில்லுமாட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல் தெரிஞ்சவா பேச போயிடுவா, பட்டிமன்ற கவியரங்க அது இதுன்னு போயிடுவாங்க. அப்புறம் இசை தெரிஞ்சவா ததறி அப்படின்னு பாட போயிடுவாங்க. நாடகம் தெரிஞ்சவங்க நடிக்க போயிடுவாங்க. 3 தெரிஞ்சவாதான் இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள வந்து எனக்கு என் வயிற்றை விட உங்கள் வயிறு புரியும் கண்களால், எனக்கு என் வலியை விட உங்கள் வலி புரியும் மனதால், எனக்கு என் நேரத்தை விட உங்கள் நேரம் புரியும் அறிவால், எனக்கு என்னுடைய சுவையை விட உங்கள் சுவை புரியும் அப்பா கொடுத்த அனுபவத்தால். இதுதான் எனக்கு முக்கியம். இந்த இடத்துக்கு இது வேணும் செலக்ட் பண்றோம்ல, அத சிவாஜி எங்க வில்லுப்பாட்டை பார்த்து, அப்பா வில்லுப்பாட்டை பார்த்து சொன்னார். சுப்பு இந்த வில்லுப்பாட்டுல சக்சஸ் பண்றதுக்கு காரணம் முழு சினிமாக்காரர். முழு சினிமாக்காரர் எனக்கு தெரியும். நாடகத்துக்கு முழு சினிமாக்காரர். எப்படின்னா, சொர்க்கம் படம் எழுதியது என் தந்தையார். இதை இப்ப சொல்லிக்கிறேன், டைட்டில்ல தேடினீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அப்பா பேரெல்லாம் தியாகம் பண்ணி வளர்ந்தப்பா. இத சொல்றதுக்கு ஒரு பொண்ணு வேணும் இல்ல? பிற்காலத்துல சக்தி படம், அந்த சொர்க்கம் படத்துல பேர் வந்த அப்பாவுடைய மகனும், சொர்க்கம் படத்துல பேர் வராத அப்பாவுடைய மகனும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் போது எங்க அப்பா தான் சொர்க்கம் எழுதினார் அவர் சொல்லும் போது என் மனசுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. இந்த தியாகங்கள் தான்
வில்லுப்பாட்டா வளர்கிறது. பலே. ஆக ஒருத்தருடைய ஒருத்தர் சுவை தெரிந்து இயல் தெரிஞ்சவா பேச போயிடுவா, இசை தெரிஞ்சவா பாட போயிடுவா, நாடகம் தெரிஞ்சவா நடிக்க போயிடுவா, மூணு தெரிஞ்சதான் வர முடியும் என்ற கருத்தை மனசுக்குள் வாங்கி கொண்டு நடிகர் திலகம் சிவாஜி என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? வில்லுப்பாட்டு சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் சுப்பு முழு சினிமாக்காரர். சொர்க்கத்துல அவர் எழுதும் போதே எனக்கு தெரியும். அப்பா சொல்லி பல கவிதைகள் எங்க அப்பா டைலாக்ஸ் நானும் எழுதியிருக்கேன், எங்க அக்கா எழுதியிருக்கேன், எங்க அண்ணா இருக்கேன், எல்லாரும் எழுதியிருக்கோம். அப்படிதான் எங்களுக்கு அனுபவம் வந்தது. அப்பா அவர் சொன்ன வார்த்தை எப்பவுமே சினிமா பண்ணிட்டு எடிட் பண்ணுவோம். எங்க சுப்பு எடிட் பண்ணிக்கிட்டே வில்லு பாட்டு பண்றாரு. அதனாலதான் நல்லா இருக்கு. இப்ப நான் சொல்லும் போதே இது அத்தனையும் நான் பண்ணேன்னா நீங்க எழுதுருவீங்க. ஆனா எதை சொல்லணும்னு நினைச்சு திருப்புறம் பாத்தீங்களா, அங்கதான் அப்பா இருக்காங்க. அங்கதான் அதுதான் அனுபவம் என்பதை. அந்த அனுபவத்தோடு இன்னைக்கு நாங்க நிகழ்ச்சியை பண்றோம். அந்த ஆமாக்கு விளக்கம் என்னன்னா, என்ன விட்டீங்கன்னா 5 மணி நேரம் பண்ணுவேன், இருந்தாலும் அந்த நேரத்துக்காக சுருக்கி சொல்றேன். அந்த ஆமால என்ன விளக்கம்னா, என்ன சொல்ற, சுப்பு ஆமாம் போடு மந்திரம் வெற்றி மந்திரம். அது உன் வில்லுப்பாட்டுக்கு ஒரு அழகாக இருக்கு. சமுதாய பிரதிநிதியாகத்தான் இங்க உட்கார்ந்து இருக்கிற மனுஷன். இல்லன்னா ரவுண்ட்ஸ் வரும்போது குழந்தைங்க ஆமான்னு கத்துமா? அந்த வார்த்தை மட்டும் ஏன் பிடிக்குது? அப்பா சொன்னா ஆமா போடாதவன், அம்மா சொன்னா ஆமா போடாதவன், குரு சொன்னா ஆமா போடாதவன், தெய்வம் கிட்டையே போகாதவன், முதல்வர் பிரின்சிபால் போகும்போது மட்டும் ஆமா அப்படிங்கிறான. ஏன்? அங்கதான் அழகு இருக்கு. அதுக்குள்ள ஒரு அழகு இருக்கு. என்ன தெரியுங்களா? தெரியவா சொல்றா, ஆண்டாள் திருப்பாவை எழுதும் போது என்ன நினைச்சா, மாணிக்க வாசகர் திருவம்பாவை எழுதும் போது என்ன நினைச்சாரு? என்ன நினைச்சாரா? மாணிக்க வாசகர் சொல்றாராம், நான் எழுதியது பெருசில்ல, இது நான் எழுதியிருக்கேன், இவாளுக்கு சிவனுக்கு எழுதியிருக்கிறேன். பொதுவா இவாளுக்கும் கொஞ்சம் சண்டை வரும், அந்த சண்டையெல்லாம் வேண்டாம். நான் சிவனை பற்றி 20 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த 20 பாடல்களை விட எனக்கு முன்னால ஒருத்தி எழுதியிருக்கா, அவதான் ஆண்டாள் நாச்சியார். 30 பாட்டு எழுதியிருக்கா, அண்ணனை பத்தி இவாளை பத்தி எழுதியிருக்கா, அருமையான பாட்டு. அந்த 30 சொத்து என்று சொல்வதற்காக, அந்த ஆண்டாள் நாச்சியார் பெயருக்கு நன்றி கூறுவதற்காக, அந்த ஆண்டாள் என்ற பெயரிலே முதல் எழுத்தை எடுத்து என்னுடைய திருவம்பாவையிலே நன்றி சொல்லி, என்னுடைய திருவம்பாவையில் முதல் பாட்டில் முதல் வரியில் முதல் எழுத்தில் ஆதியும் அந்தமும் ஆவன்னாக்கு அழகு சேர்த்தி. ஆண்டாள் என்ன பண்ணா? என்ன? நான் பாடுறது பெருசில்ல, பெரியாழ்வார் பொண்ணுதான் நானு, நான் பாடுறது பெருசில்ல, எனக்கு பின்னால ஒருத்தர் வருவாரு, அவர் சிவனை பத்தி பாட போறாரு. சிவனுன்னா சும்மாவா? அவரோட பேரு மாணிக்க வாசகர். அவர் பேரை நான் முழுசா சொல்ல மாட்டேன். அவருக்கு நன்றி சொல்றதற்காக என்னோட 30 பாட்டுல முதல் பாட்டுல முதல் வார்த்தையில முதல் எழுத்துல அவருக்கு நன்றி சொல்லி, மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னு மாவண்ணாக்கு போக்கஸ் கொடுத்தா. இவர் ஆவண்ணாக்கு கேமரா வச்சார், இந்த மாவண்ணாக்கு கேமரா வச்சாங்க. இந்த ஆவச்சேருங்க இந்த மாவச்சேருங்க ரெண்டையும் சேர்த்தா என்ன வருது? நான் சொல்றேன், ஆமாக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய அர்த்தம் நான் சொல்லலைங்க. தெளிவா சொன்னாங்க. நாளைக்கு இவர் புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கின்றன, சில புத்தகங்களில் இந்த குறிப்புகளும் இருக்கின்றன என்பதை சொல்லி எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா? என்ன? எல்லாரும் ஆமா போடுறவங்களா கிடைச்சோம். வீட்டுல எங்க அம்மாவோட ஒரு சரித்திர வெற்றிக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன். 1 hour தான் பண்ண போறேன். ஆனா அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயம் நான் படிச்சுக்கிட்டேன், எங்க அப்பாட்ட இருந்து நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் கதையாக்கி தான் சொல்ல போறேன். சரி. அம்மா கல்யாணமான பின்பு நிறைய யூஸ் பண்ண வார்த்தை சரி. யூஸே பண்ணாத வார்த்தை சாரி. தப்பே பண்ணதில்லை. ஆனா குழந்தை 13 வயசு குழந்தை, 28 வயசு அப்பா, 2 பேருக்கும் 13 வயசு கேப். ட்ரெயின்ல டம்ளார வச்சா கூட கீழே விழும் தெரியாத பக்குவம். அந்த இடத்துல அப்படி ஒரு பக்குவத்துல சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வரும்போது யாருக்குமே தெரியாது. ஒன்றுதான் தெரிந்தது, அண்ணாந்து பார்த்தார்கள், ஞாயிறு தெரிந்தது. அந்த ஞாயிறு தான் இந்த ஞாயிறு என்று சொல்லி அப்பாவோட திருநெல்வேலிக்காரங்க மட்டும் சும்மாவா நினைச்சீங்க? அது ரொம்ப ஒரு குசும்பான பசங்கப்பா. ஏன்னா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, வாங்க அப்படின்னு யாரோ சொன்னா அந்த முதல் கட்டு வராண்டா வரைக்கும் வருவான். வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்புற வரைக்கும் வருவான். வாங்க 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 ஆச்சு அப்படின்னாதான் உள்ள வாங்க மதினி சௌக்கியமா அப்படின்ட்டு உள்ள வருவாங்க. இவ்வளவு பண்பாடுகளும் இந்த உங்க டிராமால தெரியும். பொதுவா நீங்க டிராமா எழுதுறவங்களுக்கு நல்லா தெரியும். இத எந்த கட்டுல யார் வரணும், எப்ப போகணும், எப்ப பிராண்ட் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா SSR அண்ணா டிராமால ஒரே ஒரு பாடல் பாடி இருக்கிறேன். அந்த சந்தோஷத்துல இத சொல்றேன். இன்னொன்னு தெரியுங்களா, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஆளு ஒருத்தர் சொல்றேன். பாரதியின் பாடலிலே நெல்லை தமிழ் உண்டு. புல்லாங்குழல் கொண்டு வருவான், அதுல இல்ல
அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான். படிப்பான் என்பது எங்க ஊர்ல பாடுவான் என்ற அர்த்தத்துல வரும். ஆமா, இல்ல நீ வில்லுப்பாட்டு படிக்கிறியல அப்படிமா? நாங்க ரொம்ப நாளா அப்பாட்டு கேட்டேன், படிக்கிறியாங்கிறாங்களே, இன்னும் BA படிக்கிற மாதிரி கேட்கிறாங்களே. நான் சென்னை தான். அப்பா சொல்லுவாங்க, படித்தல் என்பது எங்க ஊர்ல பாடுதல்னு அர்த்தம். அங்க திருநெல்வேலி மீசை பாரதியின் தமிழுக்குள்ளே திருநெல்வேலியின் விஸ்வரூபம் கிடைக்கிறது. அப்பா திருநெல்வேலி, நச்சநல்லூர், புதுக்குளம், பொதிகை மலை தென்றல் அதிகம், குருணை நதி ஓட்டம் அதிகம், குற்றாலத்தின் வளர்ச்சி அதிகம். அப்பா வில்லை எடுத்த காரணமும் அந்த அவங்க ஊர் பிறந்த ஊர் நெல்லை என்பதனால்தான் நெல்லை வில்லிசை பிறந்த பூமியில அப்பா பிறக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு நாங்க பாடி இருக்கோங்க. ஆனா நிஜமா சொல்றேன், இந்த 2-3 நாளா தான் இந்த சிந்தனை. ஏன்னா தென்காசில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிந்தனைக்கு உட்கார்ந்த. ஆனால் எழுதும் போது ஒவ்வொரு இடத்திலும் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்திருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது சுப்பிரமணியன் அழகா ஒண்ணு சொல்லுவார். எங்க ரிலேட்டிவ்ங்கிறதுனால சந்தோஷமா சொல்லிடுறேன். ஆனா சில நேரம் தான் ரிலேட்டிவ்ங்கிறத நினைப்போம். அந்த அளவுக்கு அண்ணா பக்குவமானவர், நாங்களும் பக்குவமானவர். என்ன சொல்ற, அப்பா என்பது அதிசய புத்தகம். அது நம்மோடு இருக்கும் வரை அதனுடைய விஷயம் தெரியாது. புத்தகம் என்பதனால் ஞாயிறுல சொல்றேன். அப்பா என்பது அதிசய புத்தகம். அந்த அதிசய புத்தகம் நம்மோடு இருக்கும் வரை அந்த புத்தகத்தின் வரிகளை நாம் பிரட்டி பார்த்ததில்லை. அந்த ஆத்மா நம்மை விட்டு சென்ற பின் தான் அந்த புத்தகத்தின் வரிகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அழகாக சொன்னார். சொன்னேன் எங்க அண்ணா சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரும் அப்பா பிள்ளை, நானும் அப்பா பிள்ளை. அந்த சந்தோஷத்துல இத சொல்றேன். அப்படி ஒரு காட்சியை இப்ப உங்க எல்லாரும் முன்னாலேயும் கொண்டு வர போறாங்க. ஏன்னா 1928ஆம் ஆண்டிலே என்னுடைய தந்தையார் பிறக்கிறார்கள். 1928ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12 நெல்லை தச்சநல்லூர் சத்திரம் கிராமம் தண்ணில் பிறந்தார். நெல்லை தச்சநல்லூர் சத்திரம் புதுக்குளம் கிராமம் தண்ணில் பிறந்தார். அப்பா பேரு சுப்பையாவா, அம்மா பேரு சுப்பம்மாளா. ஆறுமுகம் என பெயர் செந்தூர் முருகன் அருள் உற்றார். ஆறுமுகம் என பெயர் செந்தூர் முருகன் அருள் பிறந்தார். என்ன தொழில் பண்ணாங்க? என்ன அருமையான வார்த்தை விழுந்திருக்கு. கடவுள் நம்மை படைக்க கடவுளையே படைக்கும் தொழில். பொம்மை கண்ணுக்கு அழகாக கண்ணியமாக தொழில் செய்த உண்மை. கண்ணுக்கு அழகாக கண்ணியமாக தொழில் செய்த உண்மை. ரொம்ப அழகா சுவை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை சுப்பு தமிழாலே தரணியாண்டா. அடுத்ததான் உங்களுக்கு ரசனை. அந்த தரணியாண்ட தந்தை சுப்பு பெற்ற பாரதி நானும் அப்பா போல் பரணியானே. தரணியாண்டா சுப்பு பெற்ற பாரதி நானும் பரணியானே. கிராம வீடுங்க, ஏசி கீசி எல்லாம் கிடையாது. வீட்டுல பூரா ஏசி எல்லாம் கிடையாது. பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல ஆலமரம். எங்க அம்மா என்ன எழுதிருக்காங்கன்னா, இதெல்லாம் எப்படிங்க தெரியும், பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொன்னீங்களே சொல்லாதீங்க. இது என் ஆயார் என் தந்தையாரை பற்றி எழுதிய புத்தகம். தாயார் உண்மையுள்ள ஒரு கவிஞர். நல்ல பலத்த ஒரு கரகோஷம் கொடுங்க. அம்மா படிச்சது BA MA MPhil PhD நத்திங். இந்த ஆய்வு கீவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெறும் 8. ஆனா 8வது புகழை எட்டி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்காக சொல்றேன். அம்மா எழுதின புத்தகத்துல தான் இதெல்லாம் எடுத்தேன். இல்லன்னா அப்பா நான் கூட இருந்தா பார்த்தேன். தாரை கட்டிடம் சிமெண்ட் செங்கல் இல்லாம வீடு கட்டிருக்காங்க. அம்மா கிட்ட என்னடி வச்சு கட்டினாங்க? அம்மா என்னமா வச்சு கட்டினாங்க? வெள்ளம் வச்சு கட்டினாங்க. வெள்ளம் தான், அதனாலதான் நல்ல இல்லமா இருக்காங்க, இல்லமாக இருக்கிறாங்க. அப்பா ஆச்சி தாத்தாவும் எங்க ஊர்ல ஆச்சி தாத்தான்னு சொல்லுவோம். ஆச்சி தாத்தாவும் கிடைச்சின்னு ஒரு தட்டம் உண்டா. அந்த தட்டையை வச்சு பொம்மை செய்வாங்களா.
ஆனா குடும்பமே ஒற்றுமையா செய்வாங்களாம். ஒருத்தர் அம்மா பண்ணுவாங்களா, ஒருத்தர் கண் எழுதுவாங்களாம், ஒருத்தர் மை எழுதுவாங்களாம். ஆனா இந்த தொழிலுக்குள்ள ஒரு அழகு இருக்கு, என்ன தெரியுங்களா? என்ன? அதைத்தான் நான் ரசிச்சேன். அப்பா வில்லுப்பாட்டு எழுதும் போது எப்பவுமே டேட்டால உட்காரவே மாட்டாங்க, கருத்துலதான் உட்காருவாங்க. அப்படின்னு டேட்டாக்குள்ள போவே இல்ல, கருத்துக்குள்ள போறேன். குடும்பமே ஒத்துமையா தொழில் செஞ்சது. எப்படி அப்பா வில்லுப்பாட்டுக்கு என்னையும் எங்க அண்ணனையும் எங்க மாப்பிள்ளையும் என் குழந்தையும் பக்கத்துல வச்சுட்டு பாடினாங்களோ அப்படி பாடுனாங்க. அந்த ஒரு குடும்ப தொழில் தான். அந்த குடும்ப தொழிலுக்குள்ள ஒரு ஒற்றுமையா செஞ்சதுனால்தான் அப்பாவுக்கும் கோவிலோடு தொடர்பு. எப்படின்னா நெல்லையப்பர் கோவில் தசரா விழா அலங்கரிப்பது ஆச்சி தாத்தா பொம்மைகள் தான், அத்தனையும் உண்மைகள் தான் என்று சொல்லணும். அப்பாவுக்கு ஏன் ஆறுமுகம் பேர் வச்சாங்கன்னா, எங்க ஊருக்கு திருச்செந்தூர் குலதெய்வம், அதனால திருச்செந்தூர் முருகனுடைய ஆறுமுகம்னு பேர் வச்சாங்க. அப்புறம் ஒரு அம்மா ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க, அது பெரிய புக் 200 பக்கம். நான் ரசிச்சதை மட்டும் சொல்றேன். மாமனார் பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருமகள் எங்க அப்பாவை, அதாவது எங்க ஆச்சி எங்க அப்பாவை சுப்பு ஆறுமுகம்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஏலே முருகையா முருகையா. இந்த ஏழைங்கிற வார்த்தை ரொம்ப சுகமான வார்த்தை. அதுதான் முதல்ல நான் ஒரு வரி எழுதினேன், நேரம் இல்லாதனால கொஞ்சம் தள்ளிட்டாத. ஏழை என்று அழைத்தாலே எங்க உச்சி குளிரும், எங்க ஊரு நெல்லை என்று மெச்சி மனம் மகிழும். ஏழை என்ற வார்த்தைக்கு ஒரு சந்தோஷமான குணமும் சந்தோஷமும் உண்டு. ஏழை முருகையா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த முருகுன்ற வார்த்தைக்குள்ளேயே தமிழ் இருக்கு இல்லையா? வல்லினம் மெல்லினம் இடையினம் 3 இருக்கு இல்லையா? நீங்க எல்லாம் வல்லுநர்கள். ஐயா ஒரு பெரிய கவிஞர், எல்லாரும் நீங்க போட்டு பாத்துக்கோங்க. அதத்தான் பிற்காலத்துல மகாபெரியவர் சொல்ற, அப்படிதான் மிக்ஸ் பண்ணி சொல்ல போறேன். என்ன தெரியுமா சொல்ற? சுப்பு ஆறுமுகம், அம்மா பேரு சுப்பம்மாள், அப்பா பேரு சுப்பையா. ஒரு சின்ன குறிஞ்சிரிப்பு நான் சொல்றது இப்ப மகாபெரிவா. சுப்பு நோக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? பொதுவா அப்பா அம்மா குழந்தைகளை தாங்குவா, நீ குழந்தை உங்க அப்பா அம்மாவை உன் பேர்லயே தாங்குறிய. சுப்பு ஆறுமுகம் என்ற பெயர் வைத்ததற்கு காரணம் அப்பா அம்மா ரெண்டையும் சேர்த்துத்தான் வைத்தார்கள். அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அப்பா எங்க அம்மா ஆட்சிக்கு என்ன ஆசையா, புள்ள ஒழுங்கா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், ஐடிக்கு போகணும், நிறைய வீடு வாங்கணும். அதெல்லாம் இப்ப உள்ள அம்மாக்களுடைய எண்ணங்கள், இன்க்ளூடிங் மீ என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அப்படி அல்ல, நான் அப்படி இல்லை. என் பிள்ளை என்ன தெரியுமா சொன்னா, ஐடின்னு எல்லாரும் போறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு போறாங்க. நான் ஒரு ஐடியை ஃபாலோ பண்றேமா? என்னடா கண்ணானே, இந்தியன் ட்ரெடிஷன் என்ற ஐடியை நான் ஃபாலோ பண்ணுகிறேன் என்று சொன்ன குழந்தை தான் கலைஞர். அதனாலதான் உட்கார்ந்துட்டு அவனும் ஆமா போட்டு இருக்கான். எனக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க, வலது பக்கம் இவர் ஆமா, இடது பக்கம் இவர் ஆமா, எல்லாரும் சரி இவரும் சரி. சாரி இன் மை லைஃப், இடது சாரி வலது சாரி ரெண்டுமே என் சாரியா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆனா அப்பாவோடைய அம்மா என்ன சொன்னாங்களா, ஏல முருகையா 35 வருஷம் இருந்தாலும் நீ ஒழுக்கமா இருக்கணும். இந்த இருக்க கூட்டத்துல தெரிஞ்சவங்களை கேளுங்க, தெரியாதவங்களையும் கேளுங்க. சுப்பு ஆறுமுகம் எப்படிப்பட்டவர்? 2 வார்த்தை கண்டிப்பா வந்துடும். அன்பானவர், ஒழுக்கமானவர், நல்லவர். இல்லையா? பாரதிதாசனோடு பழகியவர் அல்லவா? பாரதிதாசனுக்கு எங்க அப்பா மேல எவ்வளவு அன்பு தெரியுமா? பாசத்தோடு பழகுவார் தெரியுமா? இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னா அன்பு ஒழுக்கத்தாலதான். அப்பா சொன்ன வார்த்தையை இங்க இருக்கிற பெரியவங்கள்ட்ட சொல்லிடுறேன், வந்திருக்க நீங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள்ட்ட நீங்க சொல்லிடுங்க. சரி. என்னன்னா, என் தாயாரிடம் பட்ட அடி இன்று நான் கலைஞனாகி மேடைகளில் கரகோஷம் வாங்குகிறேன். இது அப்பா சொன்ன வார்த்தை. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. அப்பா அப்பாட்ட எல்லாரும் கேட்டாங்களாம், ஏல நீ இப்படி கிடந்து கஷ்டப்படுற, ஒழுக்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறியன்னு கேட்டப்போ சொன்னாங்களா, என் தாயை யாரும் திட்டக்கூடாது, என் தாயை யாரும் திட்டக்கூடாது என்பதற்காகவே நான் நல்லவனாக வளர்வேன். தாயிடம் பட்ட அடிதான் இன்றைக்கு நான் வளர்ந்திருக்கிறேன் என்று. அப்பாவோட டெய்லி ஷெட்யூல் என்னன்னா 2 தான். குறுக்குத்துறையில குளிக்கிறது, முருகப்பெருமான கும்பிடுறது, இது டெய்லி நடக்கும். சரி. நல்லா இப்படி பட்டை பூசிக்கிறது, தேவாரம் பாடுறது, ஒரு பிள்ளையார் கோயில் சொன்னால அங்க போய் அழகா தேவாரம் பாடுறது. சரி. ஒண்ணு ஏன் ஞாயிறு புத்தகத்தை திறந்து வச்சாங்க அப்பான்னு யோசிச்சு பார்த்தேன். 2 இடத்துலதான் அப்பா இருப்பாங்க. ஒண்ணு கோவில், இன்னொன்னு நூலகம். இது 2 தான். நான் எழுதல, அம்மா எழுதிருக்காங்க. நம்ம கூட இருந்து பார்த்தோம், இல்ல அம்மா எழுதிருக்கிறாங்க. அப்பா பாடு, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன? தேவார பாட்டு. இந்த இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு பாடணும்ல. அப்பா கடைசியாக இறக்கும் போது கலைமகனிடம் கேட்டு, கண்ணீர் விட்டு கலைமகனை பார்த்துக்கோ, பெரிய ஆளா கொண்டு வா அப்படின்னு சொன்ன பாட்டையும் கடைசியில பாடுறேன். ரொம்ப அழகான பாட்டு.
ஆஹா. சங்கீத பாட்டு, வித்வான்கள் பாட்டு, கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு. இப்ப பாட போறது ஞான சம்பந்தன் பாட்டு. ஏன்னா அப்பாவுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதத்தான் குழந்தையில இருக்கும்போது எங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளையார் கோவில்ல அருமையா தேவாரம் பாடுவாங்களாம். அடுத்து அப்படியே ஸ்பீடா கதை போகிறது. எப்படி பாடுவாங்க சொல்லு ஒரு மாடலுக்கு. தாத்தா பாடிய பாடலை மகளும் பாடி பேரனும் பாடுகிறார். பாட வச்சிருக்கிறது பொங்கநல்லூர். மொத்தத்துல இது நங்கநல்லூர். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூரியே. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூரியே. காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். ஏடுடைய மலரானுனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரானுனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெண்வானிவனன்றே. பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெண்வானிவனன்றே. அப்போ அப்படியே கோயிலுக்கு கூட்டு போயிட்டா. அருமையா அந்த ஒரு பாடலை பாடி வளர்ந்ததுனால தான் சிவபெருமானுடைய அருள் அப்படியே அன்பே சிவமாகி ஆதிசங்கருடைய அருளோடு அத்வைதமாகி பரமாச்சாரியாலோட விஷயம் அற்புதமான அனுகிரகம் கிடைச்சு உலகம் பூரா அப்பாவோட வில்லிசை நடந்தது. குட்டி கதை. வீட்டுல பிள்ளையார் சொப்பு இன்னைக்கும் அந்த பிள்ளையார் செப்பு பிள்ளையார் எங்க வீட்டுல இருக்கு. செப்பு பிள்ளையார் ஒண்ணு சொல்லட்டுங்களா? 2015 பெரிய வெள்ளம் வந்தது. வீடு பூரா வெள்ளம்னா நிறைய வெள்ளம், ஃபுல்லா 13 அடி வெள்ளம். ஆனாலும் 400 வருடங்களாக எங்கள் வீட்டில் என் தாயார் ஏற்றி கொண்டு வரும். 400 வருடம்னா மருமகளுக்கு கிடைச்சாங்க. அதான் விளக்கு தானே கொடுப்போம். இப்பெல்லாம் தான் பீரோவா கொடுக்குறோம். அப்பெல்லாம் விளக்கு தான் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த விளக்கு 4 முக விளக்கு. நாங்க வந்து திறந்து பாக்குறோம். 10 நாள் நாங்க வீட்லயே இல்ல. ஏன்னா வெள்ளம் இருக்கும்போது நாங்க அங்க எப்படி இருக்க முடியும்? நாங்க எல்லாம் விடுதிகள்ல இருந்தோம். வந்து பாக்குறோம் ஃப்ரிட்ஜ் கலகட கிடக்கு, கேஸ் தலைகீழ கிடக்கு, எல்லாம் தலைகீழ கிடக்கு. 400 வருஷத்து விளக்கு மட்டும் இப்படி இருக்கிறது. அது ஏற்றும் பெண் கற்புக்கரசி என்பது கரெக்ட் தானே? அந்த சந்தோஷத்துல நான் சொல்றேன். அங்க அதுக்கு பக்கத்துல பிள்ளையார் ஒண்ணு இருக்கு. அந்த பிள்ளையார் செப்பு பிள்ளையார். எங்க அப்பா 5 வயசுல என்ன செய்வாங்களா? நீங்க நினைக்கலாம் 5 வயசுல இருக்காங்களா, 90 வயசு எப்படி போகுது, விருன்னு ஓடிடுவான். ஒரு நிமிஷத்துல கூட நிகழ்ச்சி முடிப்போம். சரி. அந்த பிள்ளையார் கும்பிடும் போது 5-6 திராட்சை வச்சு கும்பிடுவாங்களாம். சரி. ஆனா மறுநாள் அது இருக்காதான். அப்படியா? இருக்காது. எப்படி இருக்காது? ஏன்? அப்பாக்கு என்ன எண்ணம்? பிள்ளையார் நைட்டு வந்து சாப்பிடுங்க. குழந்தை தானே. ஆமா. நல்ல அது பக்தியான போது தெரியுது. அப்படி சாப்பிடுவான்னு நினைச்ச உடனே என்ன பண்ணாங்களா, இன்னைக்கு நைட்டு எப்படியாவது முழிச்சு பிள்ளையார் சாப்பிடறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். நைட்டு கொட்ட முழிச்சிருக்காங்களாம். சரி. முழிச்சிருக்கும் போது பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆச்சி தூங்கிட்டாங்க, தாத்தா தூங்கிட்டாங்க, எல்லாரும் பெரியப்பா இதெல்லாம் என்ன உறவுகள் எல்லாரும் தூங்கியாச்சு. சரி. இது தூங்க பிறந்தவரா இந்த கவி, எழுப்ப பிறந்தவராயிட்டே ஒத்து பாக்குறாங்க. பிள்ளையார் கிட்ட நிறைய எறும்பு வந்து மொத்தமா சேர்ந்து அந்த 5-6 திராட்சையை நகர்த்திட்டு போனாங்க. ஓ, இது எறும்பின் பிள்ளையார் எறும்பின் முயற்சியோ, பிள்ளையார் எறும்போ என்ற ஒரு மகிழ்ச்சி. குழந்தை தானே, குழந்தை சம்பவங்கள் தானே. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? செல்லு கொடுத்து விளையாட வைக்கிறோம். அந்த நாட்டுல சிலையை கொடுத்து விளையாட வச்சிருக்கிறாங்க. அதான பெரிய விஷயம். இன்னைக்கு 2K சைல்ட கூப்பிடுங்க. 7 வயசு 8 வயசு பையனை கூப்பிட்டு, கண்ணா வாடா கண்ணா, நான் கூப்பிடல, வா வந்து உட்கார் அப்படின்னா வந்து உட்காரானே வச்சுக்கோங்களேன். சரி. கண்ணா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கடவுள் உனக்கு நேரம் வந்தா என்னடா செய்வ? என்ன செய்வ அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டீங்க. உடனே அந்த பையன் எதிரமா சொன்னா, என்ன சொன்னா? ஆண்டி நிஜம் கடவுளா? ஆமா. ஆமாண்டா கடவுளா, அந்த வேஷம் போட்ட கடவுளா வருவாரு, நிஜம் கடவுளே வராரு. என்னடா செய்வேன்னு நான் என்ன தெரியுமா செய்வேன் ஆண்டி? ஆண்டவனே
ஆண்டவன் தானான்னு கேட்பேன். ஆ. ஆமான்னு சொல்லுவார். ஓஹோ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவன் தானே வந்திருக்காரு, ஆமா, எனக்கு இருக்கவே இருக்கு ஆண்ட்ராய்டு செல்லுன்னு சொல்லி அந்த செல்லை கொண்டு வந்து ஆண்டவனோட ஒரு செல்ஃபி எடுத்து அடுத்த நாள்லயே Facebookல போடுவேன். அடேங்கப்பா கடவுளுக்கு என்னோட லைக் கிளிக் ஷேர் எல்லாம் கூடும். எனக்கு டிஆர்பி கூடும். எனக்கு யூடியூப்ல இருந்து பைசா வந்தா கூட வரும் என்றெல்லாம் சொல்லும் அளவிற்கு குழந்தைகளை இயந்திரமாக்கி விட்டோம். ஐயோ, அடிக்கடி நான் விவேகானந்தர் வரலாற்றை சொல்லும் போது சொல்லுவேன், மெஞ்ஞானத்தில் மயங்குவோம், விஞ்ஞானத்தில் இயங்குவோம். ஆமா, அவ்வளவுதான். எல்லா விஞ்ஞானமும் ஒரு நாள் நின்னுடும், மெஞ்ஞானம் நிற்காது. சரிதானுங்களே? சொல்வது சரிதானுங்களே? அன்போடு உணர்ந்து சொல்கின்றேன். அப்பா அதுக்கு புரிஞ்சிருக்கு. 5 வயசாச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற எலைட் சம்பவம் என்னன்னா, 5 வயசுக்கு வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்துக்கு விட்டுடுங்க, ஆறுமுக ஐயா குழந்தைய கொண்டு வந்து விட்டுருங்கன்னு சொன்னோடனே அங்க புதுக்குளத்துல என்ன பள்ளி இருக்கோ விட்டாச்சு. சரி, பண்ணையார் வீட்டுல தனி வகுப்பு எடுப்பாராம். இந்த பண்ணையார் வீட்டுல தனி எடுக்கும் போது கொஞ்சம் பணக்காரங்க எல்லாம் வந்து படிப்பாங்க. சரி, ஆனா அப்பா கொஞ்சம் போகிறதுக்கு யோசிப்பாங்க. அப்பா எப்பவுமே அப்படிதான், கலைவாணர்த்தையும் கேட்டதில்ல, காஞ்சி பெரியவற்றையும் கேட்டதில்ல. அப்படி ஒரு சரித்திரம் அப்பா. சிவாஜியும் கேட்டதில்ல, எம்ஜிஆர்ட்டையும் கேட்டதில்ல. அப்படி ஒரு சரித்திரம் அப்பா. கேட்டதுல ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க. ஆனா நாங்க குள்ளமா இருப்போம், நாங்க குனிஞ்சிருப்போம். எங்க அப்பா கேட்காதனால தான் நாங்க உயர்ந்து நிக்கிறோம். பெரிய உயர்ச்சி இல்லவா? இமயமலைக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? யாருக்குமே தாழ்ந்தது இல்லை. அது பணிவு வேற, தாழ்வு வேற. அந்த பணிவோடய அப்பா இருந்தாங்க. ஆனா யார்ட்டையும் நிமிர்ந்து நின்று எதையும் கேட்டதில்ல. அப்ப வந்து குழந்தைய கூப்பிட்டு அம்மா பேர் எங்க ஆச்சி பேர் சொல்லி, சுகமாச்சி உங்க குழந்தையை கொண்டு வந்து விடுங்க, தனி வகுப்புல படிக்கட்டும் சொல்லி வாத்தியார் கையை பிடிச்சு கூட்டு போவார். என்ன அழகு பாருங்க, வாத்தியார் கையை பிடிச்சு கூட்டுன்னு போய் இதுவரைக்கும் எல்லா இடத்துலயும் நடக்கும் ஐயா, இதுக்கப்புறம் தான் சிறப்பு. உன்னை கொண்டு போய் விடலன்னா உங்க பாட்டி என்ன திட்டும்பா, உங்க அம்மா என்ன திட்டும் சொல்லி கையை பிடிச்சு கொண்டு வந்து, எப்பா ஏல முருகா வீட்டுக்குள்ள போயிட்டியா அப்படின்னு வாத்தியார் உள்ள கொண்டு விடுவார். இதெல்லாம் எங்கெங்க கிடைக்கும்? இப்பெல்லாம் ஹாய் பாய் தான் போயிடுச்சுங்களே. வாத்தியாரே ஆன்லைன்ல தானே பாக்குறோம் இப்போ. இதெல்லாம் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆனா அப்பாக்கு அது நடந்திருக்கு. இப்போ அந்த வாத்தியாருக்கு ஒண்ணு நடந்திருக்கு. என்ன? இங்கதான் எங்க ஆட்சியினுடைய பெருமை. எத்தனை வருடம் கழித்து நான் உங்களிடம் பேசுகிறேன், ஆஞ்சநேயர் பக்கத்துல உட்கார்ந்து பேசுறேன், அத்தனையும் உண்மை என்று சொல்கிறேன். எங்க அப்பா அம்மா எழுதி இருக்கிறாங்க, 90ல வெளியான புத்தகம் இது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தர, கண்டிப்பா ஞாயிறு புத்தகத்துக்கு ஒண்ணு தருகிறேன். சரி, என்னன்னா அந்த வாத்தியாருக்கு கொஞ்சம் லொக்கு லொக்குன்னு இருமுனாராம், ரொம்ப இருமுனாராம். இருமும் போது அதனால என்னன்னு தெரியல. சரி, உடனே எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தப்போ டிபி என்று தெரிந்திருக்கிறது. ஆசிரியருக்கு டிபி என்று தெரிந்த உடனே கூட படிக்கிற எந்த மாணவருக்கும் எந்த மாணவரோட அம்மாவுக்கும் எதுவுமே தோணல. இருமல் கிட்டக்க போகாதடா, இவ்வளவுதான். எல்லா மாணவர்களும் சொல்றது, ஜாக்கிரதையா பி அலர்ட், எனிதிங் மே ஹேப்பன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனா எங்க சுப்பம்மாச்சி அப்படி இல்ல. என்ன பண்ணாங்களா தெரியுமா? இந்த நோய்க்கு என்ன சாப்பிட்டா நல்லது? டாக்டர்கிட்ட போய் கேட்டோம்னா பால் சாப்பிட்டா நல்லது. அப்ப பால் வேணும்னா அவருக்கு பைசா இல்லையே, ஏழை வாத்தியாராச்சே, என்ன செய்வார் என்று சொல்லி தானும் ஏழை, எங்க ஆட்சி ஏழை, தாத்தாவும் ஏழை, சொல்வதில் பெருமைப்படுகிறேன். வாழ்வாங்கு வாழ்ந்த ஏழைகள், அந்த ஏழைகள் வீட்டிலே ஒரே ஒரு பசு இருந்தது. பசு தினம் கறந்தால் 2 படி பால் கறக்கும். அதை கறந்துதான் இவர்கள் வாழ்க்கை நடக்கிறது. பொம்மையும் பசுவும் தான் வாழ்க்கை. எங்க ஆட்சி என்ன பண்ணாங்க, அந்த வாத்தியாருக்கு இருமல் நிக்கணுங்கிறதுக்காக அந்த பசுவை அன்னைக்கு கறக்க வேண்டிய பாலை கூட கறக்காம கொண்டு போய், வாத்தியார் ஐயா உங்க வீட்டுல இதை வச்சுக்கோங்க, நீங்க இந்த பாலை குடிச்சு உடம்பு தேர்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி அந்த வாத்தியார் நன்றாக ஆகிய கதை இருக்கிறது அல்லவா, அதுல பெரியவா கொண்டு வந்து இந்த பெரியவாக்கு இந்த கதை தெரியும் போது அவர் சொன்ன வார்த்தை, சுப்பு என்ன நடந்திருக்கு தெரியுமா? லக்ஷ்மியை கொடுத்துட்டு கலைமகளை வாங்கிட்டு வந்துட்டா உங்க வடிவில்லை. புரிஞ்சுதுங்களா? உங்க அம்மா கொடுத்தது லக்ஷ்மி, ஆனா உனக்கு அந்த வாத்தியார் மூலமா வந்தது சரஸ்வதி. அந்த சரஸ்வதிக்கு தானே நீங்க என்ன விழா கொண்டாடுறீங்க? ஆக கொடுக்க கொடுக்க ஒன்று ஊறிக்கொண்டே இருக்கும். தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தோறும் அடிவே. அப்பா படிச்சதுல அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு தாண்டிட போறேன். நல்லா கவனமா கேளுங்க. அப்பா எப்படி படித்தார்கள் என்பது ஒரு அருமையான குடுகுடுன்னு ஒரு பாட்டா பாடுகிறேன். படித்தாரே கல்வி கலைகளுமே படித்தார், லட்சியம் ஒழுக்கம் லட்சணம் அன்புடனே படித்தார்.
படித்தாரே கல்வி கலைகளுமே படித்தார் லட்சிய ஒழுக்கம் லட்சணம் அன்புடனே படித்தார் மந்திரமூர்த்தி உயர்நிலை பள்ளியில் ஓஹோ மகனை சேர்த்திட தந்தையும் சென்றார். ஆமா. தலைமை ஆசிரியர் பெரியநாயகம் பிள்ளை ஓஹோ இந்த தந்தை மீது அன்பு எல்லையே இல்லை. படித்தாரே கல்வி கலைகளுமே படித்தார் லட்சிய ஒழுக்கம் லட்சணம் அன்புடனே படித்தார். அந்த தலைமை ஆசிரியர் மதிச்சதுக்கு காரணம் என்ன? என்ன? அப்பா போறாங்க. ஓஹோ அப்பாவோட அப்பா போறாங்க. வாசல்ல நெல் பரப்பி இருக்கு. சரி. பொதுவா எல்லா குழந்தையும் என்ன செய்யும்? என்ன செய்யும்? நெல்ல சப்பு சப்புன்னு மிதிச்சிட்டு உள்ள போகும். ஆமா. அப்பா வந்தாங்க. நெல்ல சுத்தி போனாங்க. மிதிக்காம போனாங்க. ஓஹோ. அதனால தலைமை ஆசிரியர் என்ன பண்ணாராம்? என்ன பண்ணார்? வீட்டின் வாசலில் நெல் பரப்பி இருந்தார். ஓஹோ. விவரமின்றி பலர் மிதித்தும் சென்றார். ஆமா. கவிஞர் சுப்பு ஆறுமுகம் நெல்லை மிதிக்காத பண்பு. ஓஹோ. தலைமை ஆசிரியருக்கு மிகுந்தது அன்பு. படித்தாரே கல்வி கலைகளுடனே படித்தார் லட்சிய ஒழுக்கம் லட்சணம் அன்புடனே படித்தார். பெரியநாயகம் பிள்ளை தன் பள்ளியில் சேர்த்தார். ஓஹோ. பிரியமான மாணவராய் ஆறுமுகம் இருந்தார். ஆமா. காலையில் கடவுள் வாழ்த்து கவிஞரே பாடுவார். ஓஹோ. அப்பா பாடுவார். குழந்தை பாடுவார். ஆமா. அந்த கடவுள் தான் கவிஞரை கலைஞரும் ஆக்கினார். படித்தாரே கல்வி கலைகளுடனே படித்தார் லட்சிய ஒழுக்கம் லட்சணம் அன்புடனே படித்தார். அப்பா கிட்ட ஒரு குணமா இது கடைசி வரைக்கும் ரொம்ப ஒரு 95 வயசு வரைக்கும் இருந்தது. ஓஹோ. எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். பள்ளிக்கு குறுக்கு வழி ஒண்ணு இருக்கு. சரி. நேர் வழி ஒண்ணு இருக்கு. சரி. பொதுவா எப்படி போவோம்? ஆமா, குறுக்கு வழியில போவோம். குறுக்கு வழியில போவோம். ஆமா. கரெக்ட் தானே? ஆமா. அத லேட்டஸ்டான்னு வேற சொல்லிப்போம். ஆமா. ஆனா அப்பா எப்படியா? குறுக்கு வழியிலே பள்ளி செல்ல மாட்டார். ஓஹோ. கொள்கை பாதை நேர் வழி செல்வார். ஓஹோ. என் வழி தனி வழி இன்றுதான் பிரபலம். ஆனால் அன்றே தனி வழி அப்பாவின் சரிதம். படித்தாரே கல்வி கலைகளுமே படித்தார் லட்சிய ஒழுக்கம் லட்சணம் அன்புடனே படித்தார். உங்கள மாதிரி கவிஞர்களுக்கு பிடிச்ச விஷயம் வருது. 7ஆம் வகுப்பிலே ஆறுமுகம் கவிதை பயிற்சி. ஓஹோ. வாழும் வகையால் ஆசிரியருக்கு மகிழ்ச்சி. சரி. பாரதியார் கண்ணன் பாட்டு போல் முயற்சி. ஓஹோ. கண்ணன் பாட்டு போல எழுதணும்னு நினைச்சது. வயசு 7. அந்த ஆறுமுகம் எழுதிய குமரன் பாட்டு. படித்தாரே கல்வி கலைகளுமே படித்தார் லட்சிய ஒழுக்கம் லட்சணம் அன்புடனே படித்தார். ஸ்பெஷல் விஷயம். புதுக்கோட்டை வெளிவந்த பொன்னி பத்திரிகை. ஓஹோ. புத்துணர்ச்சி விமர்சனம் கவிஞருக்கு தந்தது. பாரதிதாசன் பரம்பரையில் வைத்தது. பாராட்டும் தந்தது பாசமழை பொழிந்தது. படித்தாரே கல்வி கலைகளுமே படித்தார் லட்சிய ஒழுக்கம் லட்சணம் அன்புடனே படித்தார். அப்படியே கவித்திறமையை வளர்க்கிறாங்க. நெல்லையப்பர் கோவில் வசந்த மண்டபத்தில் நம்ம வாரியார் சாமி சொற்பொழிவு கேட்பார். யாரு? இவங்களும் வாதியாரம். வாதியார் கூட ஒன்னா நடந்து போக முடியுமா? இப்ப இருக்கிற குழந்தை போகுமா? நவநீத கிருஷ்ண பிள்ளை அப்பா கையை பிடிச்சு கூட்டு போவார். அழகு. ஆறுமுகம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இயலாத போது அன்புடன் ஆசிரியர் சம்பளம் கட்டுவார். படித்தாரே கல்வி கலைகளுமே படித்தார் லட்சிய ஒழுக்கம் லட்சணம் அன்புடனே படித்தார். அடுத்த விஷயம் ரொம்ப சுவையான விஷயம். பேச்சு திறமை எழுத்து திறமை பெரிய அளவிலே வளர்ந்தது உண்மை. பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர் உயர்நிலை பள்ளியில் பயின்று SSLC பாஸ் ஆகி வென்றார். படித்தாரே கல்வி கலைகளுமே படித்தார் லட்சிய ஒழுக்கம் லட்சணம் அன்புடனே படித்தார். இந்த பாட்டுல ஒரு அழகான விஷயம் இருக்கு. என்ன? பொன் பரமகுரு அவர்களும் செயின்ட் சேவியர் பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க. எங்க அப்பாவும் செயின்ட் சேவியர்ல தான் படிச்சார். பல வருஷங்கள் கழிச்சு 50-60 வருஷம் கழிச்சு அவரும் ஒரு நல்ல எபவ் 60 அப்பாவும் ஒரு எபவ் 60 சரி. அவர் அப்பா அம்மாவுக்கு கோவில் கட்டியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் யாருக்கா தெரியுமா? கரிவலம் வந்த நல்லூர் சொந்த ஊரு, எங்க ஊர் பக்கத்துல. அப்பா அம்மாவுக்கு கோவில் கட்டி இருக்கிறார். பொன் பரமகுரு வெரி டிசிப்ளின் மேன். அவர் IPS காவல்துறையாளர். பட் காவல்துறையில் இருந்தாலும் தமிழ் துறையில ஆவலும் உண்டு. அப்படி ஒரு அற்புதம். அவர் வில்லுப்பாட்டை விரும்பி அப்பா தான் வரணும், என்கிட்ட தான் பேசுவார்.
ஏம்மா கண்ணு, எங்க ஊர்ல கண்ணு சொல்லுவோம். கண்ணு இலை, அப்பா தான் வரணும், டேட் குறிச்சுக்கோங்க. அப்பாவுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியாது. என்ன தெரியுங்களா? என்ன? பணம் என்ன தெரியாது. பணத்தை எண்ணியதும் கிடையாது, எண்ணியதும் கிடையாது, எண்ணவும் தெரியாது. கொஞ்ச காலம் நான் வளர்ற வரைக்கும் எண்ணியது அம்மா, அம்மா, அப்புறம் எண்ணது நான். நிஜமா சொல்றேன். 5 ரூபா 5000 குறையா குடிச்சிட்டா கூட போய் கேட்காத அப்படின்றவங்க. அப்படி இருந்ததுனால தான் அப்பா இறந்து உடலாக கிடக்கும் போது அத்தனை உள்ளங்கள் வந்து அப்பாவுக்கு எப்படி கிடைக்குது? அதெல்லாம் பாசலம் எப்படி கிடைக்குது? எதுக்கு சொல்றேன்னா, அந்த பொண்ணு கரிவலம் வந்த நல்லூர், கணேஷ் கூட வந்திருக்கீங்க, நீங்க கூட வந்திருக்கீங்க, எல்லாம் நீங்க கூட வந்திருக்கீங்க. அந்த கரிவலம் வந்த நல்லூர்ல முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, பொன்மகுரு மேடையில பேசுறாரு, நானே சுப்பு ஆறுமுகத்தை கூட்டத்துக்கு காரணம் உண்டு. என்னன்னா, நாங்க 2 பேரும் ஓல்டு கிளாஸ்மேட், ஓல்டு ஸ்கூல்மேட், பட் கோல்டு ஸ்கூல்மேட். ஏன்னா அந்த ஒரு கிறிஸ்டியன் பள்ளி, அது அந்த பள்ளியில ஒரு குற்றம் செஞ்சா கூட 100 ரூபாய் ஃபைன். 100 ரூபாய் ஃபைன். அந்த நாள்ல என்னவோ அதை வச்சுக்கோங்கப்பா, எனக்கு தெரியாது, 100 பைசாவா இருக்கும், எதையும் வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு ஃபைன். அந்த ஃபைன் வாங்கி 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 வாங்கியே கட்டடம் ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. கரெக்டா அடிச்சு. ஒரு குறும்பு பையன் இருந்தான், ஃபைன் பில்டிங் தான் போடுற ஃபைன் அவனுக்குன்னு போட்டாங்க. எல்லாருக்கும் போடுறத விட இன்டு டன் பெரிய ஃபைன் போடுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமகுரு சொன்னதுதான் இன்னைக்கு ஹீரோவா இருக்கும் அப்பா கழகு. அப்பேற்பட்ட பள்ளியில் ஃபைன் கட்டாமல் வளர்ந்தது 2 பேர். ஒன்று பொன் பரமகுரு, இன்னொன்று இன்றைய ஹீரோ கலைஞர் சொல்லுவாங்க. பலே பலே பலே, அவ்வளவு பேரும் கட்டியிருக்கான். அவ்வளவு நீங்க ஸ்கூல் சொன்ன காலேஜ் பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும். ஆச்சரியம் தான். ஃபைன் கட்டாம வளர்ந்ததுன்னு சொல்றது யாரு? காவல்துறை, ஐபிஎஸ் நடக்குமா? எல்லா போலீஸும் அப்பாவுக்கு ஏன் நண்பர்கள்? ஏன்? எல்லாருக்கும் அப்பா மேல ஆவல் அதிகம். ஒரு வாட்டி பெரிய போலீஸ் கூட்டம் கச்சேரி கேட்க வந்துட்டாங்க. சரி, அப்பாக்கு என்னன்னா, வந்து வீட்டுல உட்கார்றதுக்குள்ளேயே போலீஸ் வேட்பாளருக்கு வீட்டுல வந்து நிக்குது. கரெக்டாமா? வீட்டுல வந்து நிக்குது. 10 பேர் இறங்குறாங்க. ஓ, அப்பா ஏதாவது நிகழ்ச்சியா இருக்கும், என்னவா இருக்கும், ஏதா இருக்கும், ஒண்ணுமே கற்பனையே வேண்டாம், அப்படின்னு உடனே வந்த உடனே நாராயணன் ஒரு போலீஸ் ஆபீசர். அவர் எந்த ஒரு காரணம் இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. ஓஹோ, தமால்னு காலில் விழுந்தார். தலைமாமணி வாங்கின சமயம் யூனிஃபார்ம்லயே கால விழுந்து, அது எனக்கு நினைவில்லை. நானே சின்ன குழந்தை, நாங்கெல்லாம் காவல்துறையாளர்கள் ஒரு 10 பேர் 20 பேர் தடியோட, எனக்கும் சின்ன வயசுல பயம் அதெல்லாம். அந்த மாதிரி வந்து உட்கார்ந்த உடனே எங்க ஊர்ல உங்க வில்லுப்பாட்டு ஐயா நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய அழகு இருக்கிறது அல்லவா, அதுக்குதான் இத சொன்னேன். ஏன் அப்பா வந்து புத்தகத்தை படித்து படித்து வளர்ந்ததை நான் பெருமையாக சொன்னேன்னா, ஞாயிறுக்கு அப்பா துவக்கி வைக்கும் போது இன்னைக்கு 7 ஆண்டு ஆயிருக்கு, 5 ஆண்டுல படத்தை திறந்து வச்சோம். இன்னைக்கு பாடமா பாடிக்கிட்டு இருக்கோம், ஒண்ணுனா வளர்ந்துகிட்டே இருக்கு. படத்தை திறந்து வைத்ததும் நீங்களே, பாடமாக்கியதும் பாட சொன்னதும் நீங்களே. நங்கநல்லூருக்கு தான் பெரிய பெருமை. அந்த பெருமையில இருக்கும்போது அப்பா புத்தகத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன? ஏன்னா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாம் அங்க அறிவு ஜீவி. நங்கநல்லூர்னா சும்மாவா? கீழே இருக்க மண்ணும் இசை பாடும். உங்களுக்குன்னு ஒரு பாட்டு சூப்பர் கர்நாடக சங்கீதத்துல வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அப்பாவோடைய புத்தகத்துக்கு அப்பா வச்ச வார்த்தை வீரராகவன் அண்ணாக்கு பிடிக்கும், வாலி அண்ணாக்கு பிடிக்கும், எங்க பெரிய அண்ணாக்கு பிடிக்கும், இதயகீதரமா எப்படி ஐயா சுந்தரராஜன் ஐயாக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், புத்தகத்துக்கே பிடிக்கும். உங்க பேரே புத்தகம்னு வச்சாச்சு. என்னன்னா, ஒரு புத்தகத்துக்கு ஒரு பாட்டு எழுதினாங்க. இத நம்ம அண்ணா இருக்காரு பாருங்க, ஈரோட்ல மக்கள் சிந்தனை பேரவை, ஸ்டாலின் குணசேகரன் ஒரு வாட்டி விழா வச்சாரு. இந்த பாட்டை எழுதி போட்டாருங்க. முதல் ரசிகர் அவரு. 2வது ரசிகர் ஒருத்தர் என் கூடவே இருக்காரு. யாருன்னா, சென்னை பல்கலைக்கழகத்தில் முன்னாள் தேர்வாணையராக இருந்த என்னுடைய வீட்டுல இவரு எங்க அப்பாவை என்னை விட அதிகமா ரசிக்கிறவர். அதனால இந்த பாட்டை சென்னை பல்கலைக்கழகத்துல எழுதி வச்சிட்டாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ரிசர்ச் பண்ணும்போது கூட எழுத முடியல, அவர் ரிசர்ச் பண்ணும்போது கூட எழுதல. ஆனா நான் கூட பொண்ணு இன்னும் டாக்டரேட் வாங்கல, அவர் வாங்கிட்டாரியா வில்லுப்பாட்டுல. அதோட சந்தோஷம் எனக்கு என்ன வேணும்? என்னன்னா, படிப்போமே அப்பா எழுதின வார்த்தை. இது எதுல வந்திருக்குன்னா, 1980 இந்த புத்தகம் வந்தது. கவிஞர் சுப்புவார்ம வில்லிசையில் தேசப்பற்று. என்னுடைய எம்ஃபிலுக்காக அப்பா போட்ட தொகுப்பு, தொகுத்தது அம்மா.
எல்லாம் உண்மை, புக்கு எல்லாம் கையில இருக்கு. என்னன்னா அதான் சொல்றேன், அம்மா BA MA எதுவும் கிடையாது, இது மட்டும் அழகா செய்வாங்க. என்னன்னா படிப்போமே, ஆளுக்கு ஒரு நூல் எடுத்து படிப்போம், இங்கும் அங்கும் இனி எங்கு சென்றாலுமே படிப்போம். அத நான் அண்ணாக்காக கொஞ்சம் மாத்திட்டேன். ஞாயிறு உதித்ததும் ஞாயிறு நூலகமே படிப்போம் அப்படின்னு மாத்திட்டேன். அப்பா மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்கல்ல, மாத்திட்டேன். அதுக்கப்புறம் அப்பா எழுதுனதுதான் ரொம்ப முக்கியம். புத்தகத்துக்கு அப்பா கொடுத்த வார்த்தை சத்திய சதுரம். எவ்வளவு அழகா இருக்கு, சத்திய சதுரம். சதுரம். கால் செய்த புண்ணியம் நூலகம் செல்வது, கை செய்த புண்ணியம் நூல் தேடி எடுப்பது, கண் செய்த புண்ணியம் கருத்துடன் படிப்பது, கடைசி புண்ணியம் கடைபிடித்திடுவது. படிப்போமே, ஆளுக்கு ஒரு நூலகத்தை படிப்போம், படிப்போம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுனாங்க. இது எதுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும், உங்க புத்தக நூலகத்துல எழுதி வச்சிருக்கீங்களா? சந்தோஷம். ஏற்கனவே நடந்திருக்குன்னா இன்னும் மகிழ்ச்சி. கிடக்கிடன்னு போவோம். கல்லூரி சேர பணம் இல்ல, வேலைக்கு போ எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க. சரி, ஒரு குமாஸ்தாவா வேலைக்கு போய் சேர்றாங்க. அப்பாவை போய் கிளர்க்கா வைக்க முடியுமா? ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை கிடைத்தது நாட்டுக்கு. நினைச்சாங்களாம் அப்பா, எனக்கு எப்போ இந்த ஆபீஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கும். எப்படி இந்த கலைஞர்களுங்க குழந்தை மாதிரி பசியோட பட்னியோட கிடந்தாலும் கூண்டுக்குள்ள போட்டு அடைக்க முடியாதுன்னா முடியாது. சில பேர் ரெண்டும் செய்வாங்க, அது கிரேட். அது நான் தவறுன்னு சொல்லல. இவர் இல்லையா உட்கார்ந்துருக்கிறாரு, காலையில எல்லாம் இங்கிலீஷ்ல பேசிட்டு மாலையில என்னோட தமிழ்ல பேசுறாரு. எப்படி முடியுது? அவரால முடியுது, என்னால முடியாது. அது எங்க அப்பாவாலையும் முடியாது. 4 தமிழே தொழிலாக கவியே தொழிலாக இருக்கும்போது இப்பதான் அந்த சுப்பு ஆர்வம் என்ற பெயரை வச்சுக்கும் போது வாழ்க்கையிலே திருப்பம் ஏற்பட்டது. கலைவாணரை சந்திக்கிறார். இந்த கலைவாணரை சந்திக்கும் போது 2-3 விஷயம் இருக்கு. நம்ம ஆரம்பிச்சது 7:10. எனக்கு கொடுத்திருப்பது 1.5 மணி நேரம். அட்லீஸ்ட் 8:30 வரைக்கும் போறேன். மனோதர்மத்தோட அப்பா அவங்க கொடுத்த டைம் 1:20 போலாம்னா ஓகே, 8:20 ஓகே, அது வரைக்கும் போறேன். என்னன்னா கலைவாணர் எப்படி கம்பெனி சேர வந்ததுன்னா அது ஒரு பெரிய கதை. சுதந்திரம் எப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் நாடு எப்படி இருந்தது அப்படிங்கறத அழகா நீ சொல்லுவியா? அப்பா சந்திக்க போறாங்க, சொல்லுவியா? அப்பாவும் புதுசு, கலைவாணரும் புதுசு. காந்தி பேரை சொன்னவுடன் இதுல ஒரு திருநெல்வேலி குசும்பு. கம்பெடுத்து வந்தவங்க கண் முன்னால அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்க. காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க கண் முன்னாலே அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்க. உடனே கலைவாணர் வீட்டுக்கு கூப்பிட்டு வேலையை கொடுத்துரு. எப்படி? ஏன் தெரியுமா? சுப்பு, இதை நீ எப்படி எழுதுன? அதாவது கேட்டதோ சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு எப்படி சென்னை இருந்தது, எப்படி நாடு இருந்ததுன்னு தானே. அதுக்கு அப்பா எழுதின வார்த்தை, காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்க. என்னப்பா விளக்கம் அப்படின்னு கேட்ட உடனே அப்பா சொன்னாங்களா, அண்ணன் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஊரு தானே, அவரும் ஒழுங்குன சரி தானே, நாகர்கோவில் தானே, நம்ம ஊர் பக்கத்துல பல பேர் சோதனை கிடைக்காது சொல்லிட்டு இருந்தான். அவெல்லாம் வந்து காந்திஜிக்கு ஜெயன் சொன்னா கொம்பெடுத்து அடிப்பான். ஆனா 1947 ஆகஸ்ட் 14 நைட்டு 15 சேர்ற தினத்துல இந்தியாவுக்கு சுதந்திரம் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த தடி இல்லையா, அடிக்க வந்த தடி எவனுமே கீழே போடல. அந்த தடியை இப்படியே வச்சுக்கிட்டு நாள் சுதந்திரம் கிடைச்ச உடனே தேசிய கொடியை வாங்கி அட்டாச் பண்ணிட்டான். முதல் நாள் வரைக்கும் அது தடி, மறுநாள் கொடி. இதுதான் கலைவாணரை அப்பாவை ரசிக்க வைத்து உள்ளே கொண்டு வந்தது. இதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஒரு அருமையான அது என்ன, காலம் மாறி போச்சே, அகப்ப கணவன் கையிலாச்சே, இப்படியும் நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க. அதுல இன்னொன்னு, ஆட்சியை வந்து கலைவாணர் பார்க்க போயிருக்காரு. சரி, இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சம்பவம். ஆட்சியை கலைவாணர் பார்க்க போயிருக்காரு. பார்க்க போகும்போது புதுக்குளம் தச்சநல்லூரே கூடிச்சான். கலைவாணரை பார்க்கணும், கலைவாணரை பார்க்கணும். ஏன்னா அப்பா அவர் ரஜினிகாந்த் மாதிரி
சூப்பர் ஹீரோ. அது என்ன சொல்றீங்க, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி இருப்பார். அந்த நிலைமையில இருக்கும்போது அம்மா கேட்டாங்களாம், எங்களோட ஆச்சி சுப்பு ஆறுமுகத்தை சென்னைக்கே கூட்டு போறீங்களா? ஏலே கிருஷ்ணா, சுப்பு ஆறுமுகத்தை சென்னைக்கே கூட்டு போறீங்களா? ஆமாம் தாயே, உங்களை பார்த்தா எசக்கி தாயே எங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆனா என் புள்ள ரொம்ப நல்லவன், அவனை பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ அவர் சொன்னாராம், உன் புள்ள ரொம்ப நல்ல புள்ள, எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான், என் கூட கம்பெனியில 3 வருஷம் இருந்துட்டான், ரொம்ப நல்லா இருப்பான், நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அடிக்கடி அனுப்பி வைக்கிறேன், கவலைப்படாதாச்சி அப்படின்னு சொன்ன உடனே கலைவாணருக்கு ஆட்சி என்ன பண்ணிருக்கா, எங்க ஊர்ல யார் வந்தாலும் திருநாத்து மரம் எடுத்துரும். உடனே அதை எடுத்து கலைவாணருக்கு கவிஞரின் தந்தை பூசி விட்டு இருக்கிறார். தாய் எல்லாத்தையும் பார்த்து அம்மா முன்னாடி வச்சுதான் சொல்றேன். இன்னும் ரீல்ஸ் இல்ல, இப்ப ரீல்ஸ்னு ஒண்ணு சொல்றாங்களே, முன்னால ரீல் விடுறான்னு சொல்லுவாங்க, இப்ப ரீல் தான் ஓடுது, ஷார்ட்ஸ்ன்ற பேர்ல அப்படின்னு இப்படி போட்டு வச்சுட்டாங்க. போட்டு வச்சோடனே அவரும் சுவாமி இல்லைன்னு சொல்றாரு, ஆனா அந்த விபூதியோட இருக்காரு, ஆனா நல்லா இருக்கு பாக்குறது, அதோட இருந்தாரா. அப்புறம் அப்பா ஆட்சி கேட்குறாங்களாம், அம்மா கிருஷ்ணா, மதராசுன்றிய அது சென்னைக்கும் மதுரைக்கும் வடக்க இருக்கும். அப்போ பொட்டுன்னு போடுறாரு ஒண்ணு கலைவாணு, ஆச்சி திருநெல்வேலிக்கும் தெக்க இருந்து எல்லாம் போயிருக்கு. அறிவாளிகள் பேசும்போது என்ன அழகா இருக்கிறார்கள, இதெல்லாம் புரியுமான்னு தெரியல. இதெல்லாம் பேசின உடனே சொல்லியிருக்காங்க. அப்படி போயிட்ட உடனே வெளியில வந்தாராம். இத வந்து இன்னைக்கு சொல்றதுக்கு பட்டார போனார்னு ஒருத்தர் அதே வீட்டுக்குள்ள பக்கத்துல இருக்காரு. இப்படியே அரிக்கேன் லைட் எடுத்தாரா, எல்லாரும் கூடி இருக்கீங்களா, என்ன வந்து பாத்துக்கோங்கன்னு அரிக்கேன் லைட்ல, ஏன்னா கரண்ட் எல்லாம் கிடையாது, அரிக்கேன் லைட் எடுத்து கலைவாணன் மூஞ்சை காமிச்சு, இந்த சிரிச்ச மூஞ்சி. அவர் கருப்பான கருப்பே கிடையாதுங்க, உள்ள வெள்ளையா இருக்கும்போது முகம் என் கருப்பா இருந்தேன். அந்த வெள்ளையான ஒரு சிரிப்பை பார்த்து எல்லாரும் பாத்துட்டோம்னு சொன்னோடனே கவிஞரும் கலைவாணரும் சென்னைக்கு போறாங்க, கிளம்புறாங்க. சென்னைக்கு போறாங்க, வண்டியில ஏறிட்டாங்க. ட்ரெயின்ல ஏறும்போது அப்பா கேக்குறாங்க. அப்பா எதையுமே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஒரு விஷயத்துல. கேட்டு தெரிஞ்சுட்டாங்களா, என்னன்னா, அண்ணே நீங்க பகுத்தறிவாதி, எப்படி அம்மா பூசின விபூதி இன்னும் வச்சிருக்கீங்க? அப்ப அவர் சொன்ன வார்த்தை எந்த பக்தியாளனுக்கும் தெரியாது, எந்த பகுத்தறிவாதிக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னார்? சுபு கண் காணாத தெய்வத்துக்காக கண் கண்ட தெய்வம் உங்க அம்மா கொடுத்த விபூதி அது பாட்டுக்கு இருக்கு, அது தானா அழியும் போது அழியட்டும் என்று சொன்ன கலைவாணரிடம் அன்பு இருக்கு அப்படின்னு தான் அப்பா கலைவாணருக்கு நிறைய பாடல்கள் எழுதினாங்க. இது நிறைய ஒன்னல்ல ரெண்டல்ல. கலைவாணரை பத்தி அப்பா சொல்றதுல ஒரு விஷயங்க நான் ரொம்ப ரசிச்சது, அதாவது மணமகள் படம் சொந்த படம் கலைவாணர் எடுக்கிறார். அதுல ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு, இன்னைக்கு தெரியாதவங்களே கிடையாது. அந்த மணமகள்ல MS சுப்புலட்சுமி பாடின பாட்டு தான் சின்னஞ்சிறு கிளியே. இன்னைக்கு அத்தனை பாகவதரும் அத்தனை பாடலும் பாடாத மேடையே கிடையாது. கலைவாணர் தான் இந்த பாட்டை செலக்ட் பண்ணுறார். இந்த பாட்டை செலக்ட் பண்ணி சின்னஞ்சிறிய பாரதியார்லேருந்து எடுத்து MS சுப்புலட்சுமியை பாட வச்சு அந்த பாட்டு ஓஹோன்னு ஹிட்டு மணமகளில். அந்த மணமகள் சில்வர் ஜூப்ளி வந்த உடனே அது உலகறிய ஒரு பெரிய விழா கொண்டாடுறாங்க. அந்த விழாவில் நம்ம ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டா பத்தாதுன்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து சினிமா கலைஞர்லாம் வர வைக்கிறார். பல நாடுகள்லேருந்து வராங்க. வந்துட்டு அந்த விழாவில் பேசும்போது ஒவ்வொரு நாட்டுக்காரும் ஒன்று சொல்கிறாங்க. அதில் ஒரு ஜெர்மன் நாடு சொல்கிறான், இந்த கேமரா இருக்குதே, உங்கள் சினிமாவை எடுக்கிற கேமரா, இது எங்கள் நாட்டில் கண்டுபிடிச்சது. உடனே இன்னொரு நாட்டுக்காரர் சொல்கிறான், இந்த ஒலிபெருக்கி இருக்குதே மைக்கு, இது எங்கள் நாட்டில் கண்டுபிடிச்சது. இந்த ஃப்ளாஷ் லைட் இருக்குதே, அது எங்கள் நாட்டில் கண்டுபிடிச்சது இன்னொருத்தன் சொல்கிறான். இப்படி ஆளாளுக்கு தன் நாட்டை புகழ பேசிட்டு எங்கள் நாட்டுடைய கண்டுபிடிப்பால் தான் உங்கள் சினிமா துறை இவ்வளோ நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறான். கலைவாணருக்கு உள்ளூர் கொஞ்சம் கவலை, என்னடா நம்மளே ஏதாவது சொல்லணுமே. கடைசியில் ஏற்புரையில் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சொன்னது வாஸ்தவம் தான், இந்த கேமரா உங்கள் நாட்டில் கண்டுபிடிச்சது தான், நீங்கள் கண்டுபிடிக்காத போயிருந்தா இன்னொரு நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். இந்த மைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சது தான், நீங்கள் கண்டுபிடிக்காத போயிருந்தா இன்னொரு நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். இந்த ஃப்ளாஷ் லைட்டு நீங்கள் கண்டுபிடிச்சது தான், நீங்கள் கண்டுபிடிச்சா இன்னொரு நாடு கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் எங்கள் ஊரில் எங்கள் நாட்டுக்காரன் ஒன்று கண்டுபிடிச்சான், அது எங்கள் நாட்டுக்காரனை தவிர யாரும் கண்டுபிடிக்க முடியாது, என்ன தெரியுங்களா அப்படின்னு எப்பவும் பேக்கெட்டில் ஒரு சின்ன திருக்குறள் புக் எடுப்பார். அந்த திருக்குறள் புக்கை எடுத்து, இது எங்கள் நாட்டு திருவள்ளுவன் கண்டுபிடிச்சது, எங்கள் திருவள்ளுவனை தவிர உலகத்தில் ஒருத்தன் கண்டுபிடிக்க முடியாது. இது கலைவாணர் அந்த மணமகள் சில்வர் ஜூப்ளி விழாவில் சொன்னதாக
அடிக்கடி மாமா சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். பெரிய விஷயங்க. சிலோன் போயிட்டு வந்தாரா கலைவாணர். ஆஹா. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாரா. மெயினான சுகுவார் பார்த்து மறந்துட்டாரா. எப்பவுமே அம்மா மனசுல நம்ம இருப்போம், ஆனா அம்மா சொல்லிட்டே இருக்க மாட்டா. ஆமா. அப்புறம் கடைசியா வந்து எல்லாருக்கும் ஒண்ணு கொடுக்கும்போது அப்பா நினைக்கலையா. அப்புறம் வந்து ஏல ஆறுமுகம் உனக்கு மட்டும் எதுவும் கொடுக்கல. ஆமா. என்ன செய்ய அண்ணாச்சி ஒண்ணு வேணாண்ணே, ஒண்ணு வேணாம், அவங்க அன்பு போதும். அப்பா எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க, அன்பு போதும் அப்படின்னு. இல்ல இல்ல, நீ ஏதாவது கேட்கணும், உண்மை சம்பவத்தை சொல்கிறேன், நீ ஏதாவது கேட்கணும். அப்படியா, அப்போ ஒண்ணு செய்யலாம் அப்படின்ட்டு கலைவாணருக்கு பக்கத்திலே ஒரு காந்தி சிலை இருக்குமா. அந்த காந்தி சிலையை காமிச்சு, அண்ணே இது சிலோன்ல இருந்து தான் வாங்கி வந்ததுன்னு சொன்னீங்க, அதை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே குழந்தை மாதிரி நடந்து போய் அந்த சிலையை எடுத்து, கலைவாணருக்கு தான் யாருன்னு தெரியும், அப்பா யாருன்னு தெரியும், இந்த சிலையை எடுத்து அப்படியே அப்பாட்ட கொடுத்து நீ கேட்டது கரெக்டு தான், நான் கொடுத்தது சரிதான், மேலும் இந்த காந்தி சிலை இந்த இடத்துல இருக்கக்கூடாது, தன்னை யார் என்று தெரிந்தது. ஐயோ, இப்படியெல்லாம் இதெல்லாம் தான் நிறைய விஷயங்கள். பட் அண்ணாவை அழைக்கணும், இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷத்துல அழைக்கிறேன். அதாவது அடுத்தது அம்மாவோட அப்பா அம்மா கல்யாணம் நடக்கு. ஆமா. கலைவாணர் பெரிய உண்மையை சொல்றேன், அவங்களை கட்டிக்கிறியா இவங்களை கட்டிக்கிறியா அப்படின்னு அவர் சொன்ன நட்சத்திரங்கள் பெரிய பெரிய நட்சத்திரங்கள். இன்னைக்கு இல்ல, நடுமத்தியில இன்னைக்கு அவங்க யாருமே இல்ல. ஆனா அப்பா எந்த மோகமும் இல்லாம, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சரித்திரம், தனியா உங்க காதுல சொல்லணும். அப்படிப்பட்ட நட்சத்திரங்களை கேட்டார். அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கென்று என் மாமன் மகள் இருக்கிறாள் என்று சொன்ன மாமன் மகள் தான் இப்ப உங்க முன்னாடி இருக்கும் மகாலட்சுமி. அம்மாக்கு 7 வயசு, அம்மாக்கு 13 வயசு, அப்பாக்கு 28 வயசு. 7 வயசுல ஒரு பொம்மையை கேட்டிருக்காங்க. அந்த பொம்மை பல்லக்கு பொம்மை, பொண்ணு மாப்பிள்ள இருக்கிறது. அத்தை கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அத்தை அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அம்மா எழுதுறாங்க, நான் பொம்மையை கேட்ட ராசி உண்மையாவே அத்தை எனக்கு மாமியார் ஆயிட்டாங்க, அத்தான் எனக்கு கணவர் ஆயிட்டாங்கன்னு எழுதியிருக்காங்க. அந்த கல்யாண காட்சி இப்ப அம்மா வந்திருக்கிறதுனால இன்னும் கரெக்டா 10 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். ஒரு பாட்டு இந்த பாட்டு பாடாம இருக்க கூடாது இல்லையா. அதனால உங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க கல்யாணத்துல வச்சுக்கோங்க. சரி. எல்லாரும் வந்தாங்க நல்ல வாசி சொன்னாங்க, எல்லாரும் வந்தாங்க நல்ல வாசி சொன்னாங்க, இல்லிசை கவிஞரின் கரம் பிடித்த லட்சுமி, இல்லிசை கவிஞரின் எல்லாரும் வந்தாங்க நல்ல வாசி சொன்னாங்க. 1954 வருஷம், 1954 வருஷம் செப்டம்பர் 15 எல்லாரும் வந்தாங்க நல்லாசி சொன்னாங்க. குடும்ப குத்து விளக்கு நெறிய எல்லாரும் வந்தாங்க நல்லாசி சொன்னாங்க. வருகை பெருமையம்மா எல்லாரும் வந்தாங்க நல்லாசி சொன்னாங்க. கவியரசு கண்ணதாசனுமே வாழ்த்தினாரா, கவியரசு கண்ணதாசனுமே வாழ்த்தினாரா. எல்லாரும் வந்தாங்க நல்லாசி சொன்னாங்க. அம்மாக்கு 13, அப்பாக்கு 28. ஆனா எம்மானதான் கூப்பிடுவாங்க, அத்தான் தான் கூப்பிடுவாங்க. இப்ப எல்லாம் அங்க எப்படி இருக்கு, எப்படி காலத்துல கணவனை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, எப்படி எங்க எம்மா அம்மா கூப்பிட்டாங்க இல்லையா. ஆமா, பிரபு நாதா, எப்படி நாதா நாதா. அம்மா காலத்துக்கு அப்புறம் சுவாமி சுவாமி. கொஞ்சம் 1990 கிட்டக்க என்னங்கோ ஏங்கோ. அப்புறம் 2000 வந்தது, என்ன என்ன. அப்புறம் கொஞ்சம் 2010ல என்ன என்ன. அப்படி 2024 எப்படி தெரியுமா, எப்படி மனைவி கணவனை கூப்பிடுவது என்னடா என்னடா. What do you want? ரொம்ப பேசுறேன். Please keep silence. No talk, no talk. உங்க அம்மா உங்க வீட்டுல இருக்கணும், எங்க அம்மா எங்க வீட்டுல இருக்கணும். ஏன் பாஸ்புக் என்கிட்ட, உன் பாஸ்புக்கும் என்கிட்ட. இது இன்னைக்கு உள்ள நிலைமை. ஆனா எங்க அம்மா அம்மா
அத்தான் அப்படி கூப்பிட்டுதான் பழகினாங்க. எல்லா விஷயங்களும் நடந்தது. ஆனா வறுமையை பங்கிட்டு கொண்டார்கள். அந்த வறுமையை பங்கிட்டு கொண்ட பல நண்பர்களிலே ஒண்ணு கண்ணதாசன். பெரிய கதை அது இப்ப சொல்ல முடியாது. பெரிய கதை கண்ணதாசன். ஆர்சி சக்தி ஒரு இடத்துல சொல்வாரு, சினிமா பேப்பரே மடிக்க தெரியாது எனக்கு சுப்பண்ணன் தான் கத்து கொடுத்தாங்கன்னு. மடிக்கிறது ஒரு அழகு, இலக்கிய மாதிரி மடிக்க கூடாது. அதுக்கு நடுவுல மடிச்சிட்டு கதை பேர் எழுதுவாங்க. இதெல்லாம் முடிச்சுதான் அப்படி ஒவ்வொரு சரித்திரமாக வளர்ந்து கடைசியா அப்பாவுக்கு கலைவாணர் சென்றவுடன் ஆட்சி மறைந்து விட்டார்கள். கலைவாணரும் மறைந்த உடனே திக்கற்று நிற்கும் போதுதான் 1964 சுவாமி ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஆச்சாரியர்களுடைய அற்புதமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. சுப்பு நீ வரக்கூடிய சதஸ்ல திருநாவுக்கரசர் வரலாறை நடத்துகிறாய் என்று சொன்னார். ஆனா அவங்க சந்திப்புல ஒரே ஒரு வாழ்த்துல ஒரு பாட்டை மட்டும் பாடி, அப்பா அவருடைய இறுதி மூச்சுக்கு நான் செல்கின்றேன். என்னன்னு கேட்டேன்னா, சுப்பு நீ சுருட்டப்பள்ளி போயிருக்கியா? சுவாமி உங்க உத்தரவு. போனார்கள். சிவன் பள்ளி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் தெரியவில்லை. ராமன் பள்ளி கொண்டதுக்கு காரணத்தை அருணாச்சல கவிராய ராமநாடக கீர்த்தனில் எழுதிவிட்டார். சிவன் பள்ளி கொண்டதுக்கு காரணத்தை யாரும் எழுதவில்லை. ஆச்சாரியால் அருளால் என் தந்தையாருக்கு சுருட்டப்பள்ளியில் பல்லவி தோன்றுகிறது. எப்பவுமே பல்லவிங்கிறது ஒரு தர்மம், அனுபல்லவிங்கிறது மனோதர்மம், சரணம்ங்கிறது நிஜமான அடிப்படை தர்மம். பல்லவி எப்படி வந்ததுன்னா, ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதா அப்படின்னு அவர் எழுதினாரு. அப்பா என்ன பண்ணாங்க, எடுத்துட்டாங்க. கவிஞன் அல்லவா, கவிஞனுடைய வெற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா. எடுத்தார்கள். ஏன் பள்ளி கொண்டீரையா, அடுத்து ஓம் நம சிவாயன்னு போட்டாங்க. ஆனா சிவன் களைப்பு கொண்டதற்கான காரணத்தை எப்படி தேடுவார்கள்? ஆச்சாரியால் அனுகிரகிக்கிறார், அப்பா தேடுகின்றார், இல்லை பாடுகின்றார். அதுதானே ஆசுகவி. இந்த ஒரு பாடலை பாடி எங்க அண்ணனை அழைக்கிறேன். இந்த பாட்டை நீங்க எல்லாரும் ரசிக்க, அல்லது அப்பாவுடைய இறுதியை சொல்லிட்டு கூடவா? பரவாயில்லையா? ஏன் பள்ளி கொண்டீரையா, ஏன் பள்ளி கொண்டீரையா, நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டீரையா, ஏன் பள்ளி கொண்டீரையா, நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டீரையா, சென்னை திருப்பதியின் பாதி நடுவினிலே, சென்னை திருப்பதியின் பாதை நடுவினிலே, அன்னை சிவகாமியின் அழகு மணியிலே, ஏன் பள்ளி கொண்டீரையா, நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டீரையா, திருவிளையாடல்களை தினமும் தில்லை நடன கலை மூன்று புறமும் எரித்ததற்போ, மூன்று புறமும் எரித்ததற்போ, தமிழ் சான்றோன கீரமின் முறை பூசை செய்தவள் இமயமான் மகள் ஆசை தந்த களைவோம், மாசில்லாத தென்மதுரை மாமகள் மனம் தந்த மகள் ஓடுடைய செவியன் இடையேறியோர் பாடல் கேட்டு ரசிப்போம், பாடும் அடிகளை தேடி அருள்வதில் பரமன் கொண்ட களைப்போம், காலம் முழுக்கை தனை செய்தோம், சபையில் புகழ் மிதப்போம், ஊமை நடனம் எதிர்ப்போம், ஓரோட்ட வழியிலே ஞானவல்லி காணவிலும் ஏன் பள்ளி கொண்டீரையா, நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டீரையா, ஏன் பள்ளி கொண்டீர், ஏன் பள்ளி கொண்டீர், நீலகண்டா
கீர்த்தனை. பல பெரிய கர்நாடக வித்வான்கள் இந்த பாடலை கேட்டு வாங்கி பாடிக்கொண்டிருக்கிறார். அதான் எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பா வெறும் சாதாரணமா ஃபோக்லோர் எழுதுறாள். அறிஞர் அண்ணாவோட பல்லவி, உண்மையில கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லுறேண்டி தங்க ரத்தினமே, ஓஹோ தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே. இந்த பாட்டு அறிஞர் அண்ணா பல்லவி. ஆனா சரண அப்பா, சித்திரைக்கு பக்கத்துல சேர்ந்து இருக்கிற வைகாசி போல் நீயும் நானும் தங்க ரத்தினமே, 3 முடிச்சு போட்டு சேர்ந்துக்குவோம் பொண்ணு ரத்தினமேன்னு ஒரு பாட்டை எழுதினாங்க. அப்பா எந்த ஒரு சாயலும் கிடையாது, மனசுல தோன்றுவதை எழுதுவார்கள். அப்படி உண்மையை கொட்டி எழுதிய பாடல் தான் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது உங்களோட ஆசீர்வாதத்துல. அப்பா சாதாரண மயில எழுதுறதே இல்லை. அதனால்தான் சத்தியமைன்னு நான் ஒரு வார்த்தை போட்டேன். வில்லுப்பாட்டு வளர்ந்தது, பல விருதுகள் கிடைத்தது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையால் சங்கீத நாடக அகாதமி கிடைத்தது. கலைமாமணி 1975 கிடைச்சிருச்சு. நாகேஷ், வாணி ஸ்ரீ, TMS அண்ணா எந்த செட்ல வாங்கினாங்களோ அந்த செட்ல வாங்கினாங்க. அதே மாதிரி பத்மஸ்ரீ விருது வீடு தேடி வந்தது. ஏன்னா அப்போ போக முடியல. ஆனா அப்பா உடல்நிலை சரியில்லாத இருந்தப்போ 2 உள்ளங்கள் அப்பாவை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. வீட்டுல எல்லாரும் கவனிச்சோம், அதையெல்லாம் கவனிச்சுதான் ஆகணும், கவனிச்சோம். டாக்டர் ராம் பிரபாகர் என்ற நெஃப்ராலஜிஸ்ட் அப்பாவை மிக அழகாக கவனித்தார். இந்த பதிவு நீங்க செய்யறதுனால அவருக்கு நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் இப்பொழுது சொல்வதனால் அவர் இங்க வந்திருக்கிறார் நினைக்காதீர்கள். எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் வரமாட்டார். நான் நிகழ்ச்சிக்கு வரும் நேரத்திலே ஒரு உயிரை காப்பாற்றுவேன் என்பார். அந்த அளவுக்கு பாசம் உள்ளவர். அதே மாதிரி டாக்டர் ராஜா சுந்தரமும் அப்பாவையும் காப்பாற்றி இருக்கிறார், அம்மாவையும் காப்பாற்றிருக்கார். இந்த உலகத்துல பெரிய செல்வம் எதுங்க? அப்பா அம்மா தான் செல்வம். ரொம்ப லேட்டா புரியும் போது அப்பா அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் அப்பாவை இனிஷியலில் வை, அம்மாவை இதயத்தில் வை. இதுதான் ஒரு குடும்பம். அப்துல் கலாம் முன்னாடி பண்ணாங்க, பல புத்தகங்கள் எழுத்து, நிறைய விஷயம் நடந்ததுக்கு. இந்த மாதிரி சமயத்துலதான் நம்மளுடைய பாம்பேல கூட தமிழ் சிக்கத்துல எங்க அண்ணாவோட அன்போட நாங்க எல்லாரும் போயிட்டு வந்தோம். 80 வயசு வரைக்கும் அப்பா தளரல. 85லயே வில்லுப்பாட்டு பாடினாங்க. 2 ஆசைதான் அப்பாக்கு, வில்லு செய்ய விட்டுடாத, தொடர்ந்து செய். ஆரோகணம் அவரோகணம் மாதிரி ஏறும், ஆரோகணம் மாதிரி அவரோகணம் மாதிரி ஏறும். சங்கீதத்துல உண்டு இல்ல, சரி கபதனிசா ஏறும், சாணிதா மகரிசா ஏறிட்டு அங்கேயே நிக்க முடியுமா? நின்ன சங்கீதம் அது இறங்கணும் இல்லடா, அந்த மாதிரி இறங்கும். கவலைப்படாத, மேடு பள்ளத்துக்கு கவலைப்படாத என்று அதன் தந்தையார் சொன்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. கடைசியா 2022 நவராத்திரி நேரம், அந்த நேரத்துல இப்போ என்றும் எங்கும் நிறைந்திருக்கிறாங்க. எந்த சோகமும் நான் உங்களிடம் இப்பொழுது காண்பிக்க போவதில்லை. ஏன்னா அப்பா நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அதை தான் அண்ணா விரும்பினார், அதான் சொல்லணும். நீங்க சொன்னார் அப்பா நிறைவான வாழ்க்கை. நவராத்திரியில 9 நாளே எனக்கு கச்சேரி இருந்தது, வில்லுப்பாட்டு இருந்தது. அப்பாட்ட வீடியோ கொண்டு வந்து காமிப்பேன். ராமகிருஷ்ண மிஷனோட அப்பாவுக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. அப்ப நான் சொன்னேன், அப்பா இன்னைக்கு பொம்மை சொல்லும் உண்மைன்னு கதை பண்ண போறப்பான்னு சொன்னேன், வில்லுப்பாட்டு பாட போறப்பான்னு சொன்னேன். அப்போ கொஞ்சம் பேசினாங்க, 2-3 வார்த்தை தான் பேசினாங்க. நீ பாட்டுக்கு போ, நான் காட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையே சொன்னாங்க. ஆனா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மனசுக்கு. நல்ல ஒரு ஆக்சிஜன்லாம் ஓடிட்டு இருக்க அந்த சமயம். 5ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு விபூதி, எப்பவுமே விஜயதசமி அன்னைக்கு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். நானே, எங்கள் குடும்பம் எல்லாருமே, அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஆசீர்வாதம், அண்ணா எல்லா ஃபேமிலி, அக்கா ஃபேமிலி எல்லாருமே வந்து வாங்குவோம். மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் வந்து அதை சிரிப்பாங்க நல்லா. கலைமகன் ஏண்ட பெரியவரே, பெரியவரேன்னு தான் கூப்பிடுவாங்க கடைசி வரைக்கும். இந்த பெரியவரே இதே வார்த்தை தான். ஏன்னா கூட பழகினவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து இந்த வார்த்தை சொன்னப்பறம் விஜயதசமியில ஒரு சின்ன விபூதி மட்டும்தான் வச்சாங்க. 6ஆம் தேதி நினைவு தப்பியது. டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, கடவுள் இவ்வளவு நாள் உங்களை விட்டு கொடுத்தாரே, அதுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்பாவை, அதுக்கு சந்தோஷப்படுங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாம் சென்று இருக்கிறார்கள். இப்போ நம்ம நினைச்சு பார்க்குறோம் அண்ணா இல்லை, நம்ம நினைச்சு பார்க்குறோம் பாரதியார் இல்லை, நம்ம நினைச்சு பார்க்குறோம் ஆதிசங்கர் இல்லை, நம்ம நினைச்சு பார்க்குறோம் மகாதேவர் இல்லை. ஆனால் அவர்கள் சொன்ன கொள்கைகள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த யாராவது போயிட்டாங்கன்னா நீங்க கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்கு MS அம்மா ஒரு பாட்டு பண்ணாங்க. அதுதான் பாடின பாட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். எங்கும் நிறைந்தாயே நீ எங்கு மறைந்தாயோ, எங்கும் உனை நான் தேடி அலைந்தேன். அந்த மாதிரி அவர்கள் என்ன கொள்கை சொல்கிறார்களோ அது மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அக்டோபர் 9ஆம் தேதி புரட்டாசி பௌர்ணமி. அவர்களுடைய பேச்சு மூச்சு 2
அடங்கியதை அருகிலிருந்து பார்த்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஏன் பாக்கியம்னு சொல்றேன்னா, அப்பாவோட மூச்சும் பேச்சும் இறுதியில என்னங்கிறது, அம்மா எல்லாரும் ஒண்ணுதான் இருந்தோம், பட் அந்த ரூம்ல நான் இருந்தேன். அதை விட பெரிய பாக்கியம் குழந்தைக்கு கிடைச்சது. அப்பா நெஞ்சிலேயே விளந்த கலைமகன் கடைசியா அப்பாவோட மூச்சு என்னங்கிறத காது வச்சு கேட்டவங்க. காது வச்சு கேட்டு, இல்ல தாத்தா இனிமே இல்லை, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதை விட்டுட்டு போறேன் ஏன்னா இப்ப பாடின நேரம் ஆயிடும். இரக்கம் வராமல் போனது என்ன காரணம் என்ற பாட்டை 6 மாசமா பெட்ரிடனா இருந்தப்போ குறைஞ்சது ஒரு 100 தரம் கேட்டு அழுதுருப்பாங்க. பாடினோடனே அழுதுருவாங்க. அப்படி ஒரு ரசனை, உங்களை மாதிரி சங்கீத ரசனை, அவ்வளோ ரசனை. அப்பேற்பட்ட அப்பா இல்லை என்று முடிப்பதற்கு இல்லை. அப்பா வில்லுப்பாட்டு பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, மீண்டும் பிறந்திடுங்கள், நான் பாரதியாரை கேட்டேன், அதே தான் நான் இப்போ சொல்றேன். மீண்டும் பிறந்திடுங்கள் என்று பாரதியாரை, கனவில் வந்த பாரதியை கேட்டேன், மாட்டேன் வர முடியாது என்றார். ஏன் எங்க மேல அவ்வளோ கோபமா? தேமதுர தமிழோசையை தமிழ் தோசை என்று பாடுகிறோமே, அதனால் வந்த கோபமா? பாரதியார் சிலை என்று சொல்லி வேறு மாதிரி சிலையை வைக்கிறோமே, அதனால் வந்த கோபமா? இதெல்லாம் இல்லை கண்ணா. சுப்பு, ஒரே ஒரு விஷயம்தான், எப்படி ஐயா நான் வர முடியும்? ஏன் வரமாட்டீர்கள் கவிஞரே? சுப்பு, நான் இங்கிருந்து போயிருந்தால் அல்லவா வேண்டும் வருவதற்கு என்று பாரதிக்கு அப்பா சொன்ன வார்த்தையை, அதே வார்த்தையை நான் இப்பொழுது என் தந்தையாருக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்கு மரணம் இல்லை, அன்பொரு அப்பாக்கு மரணம் இல்லை. காமாட்சி அனுக்கிரகம் பெரியவாசியில் கடவுளை அடைந்தீரோ, விண்ணுலகம் தனில் வில்லிசை பாட நிறைந்தே சென்று. எப்படித்தான் அப்பா எங்களை பிரிய இப்படி மனம் வந்தது, ஆனால் அப்படியே ஒரு அப்பாவாய் மீண்டும் என் அருகில் வந்திடுங்கள். கண்டதெல்லாம் ஒரு கனவென போகட்டும், கண்களில் தெரிந்திடுங்கள். வில்லிசை கலை உங்கள் ஆசியால் உலக வலம் வருவதை கண்ணார பார்த்திடுங்கள். மனதில் தாயாய், அறிவில் தந்தையாய், ஞானத்தில் குருவானி, மண்ணுலகை விட்டு உயிர் பிரிந்ததாலே தெய்வமும் ஆனீரே. வில்லில் நீங்கள், வீசுகோல் நீங்கள், எங்கள் வீரத்திலும் நீங்கள், வெல்லும் சொல்லும் சுபாறு முகம் என்னும் வெற்றியும் நீங்கள் தான். சின்னதொரு மேடு பள்ளம் வந்தாலும் என்னை கைபிடித்து அழைத்து செல்வி, கச்சேரி செல்லும் போது கைபிடித்து அழைத்து செல்வி. ஆனால் இன்றைய கலை வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளம் இதயத்தில் வந்தமர்வி, என்னை தோளில் குழந்தையாய் தூக்கி சுமந்திட்ட அன்புருவே, அதற்கு பதிலாய் உங்கள் ஆசியில் நீங்கள் சுமந்தவில்லை, நானும் சுமந்து உலக வலம் வருவேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டதே, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உள்ளீரே. மனதில் தாயாய், அறிவில் தந்தையாய், ஞானத்தில் குருவானி, மண்ணுலகை விட்டு உயிர் பிரிந்ததாலே தெய்வமுமானீரோ. அன்புருவாயப்பா இதயம் வந்தமர்வி என்று இந்த கதையை உங்கள் ஆசையிலே நிறைவு செய்கின்றேன். அப்பாட்ட
எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னா, ஞாயிறு அண்ணாவை கூப்பிட போறேன் இப்போ. 10 நிமிஷம் அவர் பேச போறாரு. அப்பாட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, யாருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம் அவ்வளவு கிடையாது, சிலது தெரியும். அன்பு, ஒழுக்கம், உண்மை, இதுல இருந்து தடம் புரண்டதே இல்லை. நோ ஒன் டே கூட, 1 செகண்ட் கூட. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா கூட தப்பா நினைப்பாங்களேன்னு சாப்பிட்டாச்சேன்னு சொல்லுவாங்களே தவிர கொஞ்ச நேரம் கழிச்சு நீ சொல்லிடுன்னு வாங்க, சாப்பிடலன்னு சொல்லிடுன்னு வாங்க. அடுத்தது ஆளாக்கிய விதம், தட்டி 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 இப்படி நடக்குற பண்பு வேணும், அன்பு வேணும், பணத்தை ரொம்ப கமர்ஷியலா இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து உடம்பு சரியில்லைன்னா எங்க அப்பா கவனிக்கிற மாதிரி யாரும் கவனிக்க முடியாது. நெத்தியில நிறைய விபூதி விஷயறாங்க, வந்து கை வலிக்குதா கால் வலிக்குதா, அப்பா என்னப்பா ரொம்ப வலிக்குத உடம்பு அப்படின்னா, கண்ணா வலியெல்லாம் எனக்கு தெரியா, நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னார்கள். இதெல்லாம் மறக்க முடியாது. அப்புறம் வந்து எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பாங்க. வீரராகவன் அண்ணாட்டையும் அன்பா இருப்பாங்க, மாலி அண்ணாட்டையும் அன்பா இருப்பாங்க, ஞாயிறு அண்ணாட்டையும் அன்பா இருப்பாங்க, புவனேஸ்வரி அம்மாட்டையும் அன்பா இருப்பாங்க, பெரிய அண்ணாங்கிட்டையும், இதே கீதம், சுந்தரராஜன், அனைத்து தாய்மார்கள். இந்த அன்பு தான் ஆச்சாரியால அட்ராக்ட் பண்ணிச்சு. இல்லைன்னா பண்ணாது, இல்லைன்னா பண்ண முடியாது. அதுதான் அழகு. அப்புறம் அப்பழுக்கற்ற வாழ்க்கை, நோ காசு நோ கேசு, ரெண்டும் கிடையாது. எங்க அம்மா ஒரு வார்த்தை இருக்காங்க, நாங்கள் கல்யாணமான போது கடவுளையும் கண்ணால் பார்க்கவில்லை, காசையும் கண்ணால் பார்க்கவில்லைன்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது பணம் என்ன தெரியாது, அது முதலே சொல்லிட்டேன். அடுத்தது இன்னொன்று தெரியாது, பணம் பண்ண தெரியாது. பணம் பண்ண தெரியாதுன்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன், கமர்ஷியலாக பேசி வாய்ப்பு வாங்க தெரியாது. சார் உங்கள் சங்கம் ரொம்ப நல்லா நடக்குதே, இந்த வழியெல்லாம் ஒன்றும் தெரியாது. கூப்பிட்டா போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. கடைசியாக அப்பா சொன்ன, எனக்கு நல்ல குருவானார்கள், நல்ல ரசிகர். இவரை பற்றி சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க, மனிதர் மிக நல்லவர், கலையில் நீங்கள் மூவருமாக வளர்ந்து வில்லிசையை விடக்கூடாது என்று. இப்ப நான் விழாம இருக்கிறது எங்க வீட்லயே யாருக்கும் ஏன்னே தெரியாது, அப்பாக்காக தான் விடாம இருக்கேன். வேணும்னா யார் வேணா வந்து உட்காந்து வேண்டியதான், அவ்வளவுதானே. விடாமல் இருப்பது எதற்காக என்றால், சில விஷயங்களை சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பூஜையில வைத்து வணங்கும் விஷயமாக வில் மாறிவிடக்கூடாது, தினசரி செய்யும் பூஜையாக செய்யும் தொழிலாக மாற வேண்டும். நேற்று தென்காசியில இருந்து நாளைக்கு மானாமதுரையில் இருக்க போறேன்னா, நடுவில் நங்கநல்லூர்ல இருக்குன்னா, இது நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா. வெள்ளிசை என்பது எளிமையான கலை அல்லவா, தெய்வீக ஆசி பெற்ற கலை அல்லவா, நல்ல குரு. அடுத்தது ஒண்ணு சொல்றேன், மிக நல்ல ரசிகர். ஒரு நல்ல விஷயத்த சொன்னா அப்பா கிட்ட இருந்தா அப்ளாஸ் வரும், அம்மா கிட்ட இருந்து வரும், கொஞ்சம் லேட்டா வரும், மற்றவங்கள்ட்ட இருந்து வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது, அது தெரியாது. இவர் பயங்கரமா ரசிப்பார், அட்டகாசமா ரசிக்கிறது எங்க வீட்டுக்கு. இன்னொன்னு சொல்றேங்க, இதுக்கு நீங்களும் கை தட்டுவீங்க. நான் சில நேரம் தளர்ந்து விடுவேன், பல கவலைகளில் தளர்ந்து விடுவேன். என்னை தளராது முதுகு போல, முதுகு எலும்பு போல என்னை இலக்கிய உலகிலும் கலை உலகிலும் காப்பாற்றுபவர் இந்த அற்புதமான மனிதர் டாக்டர். சாதாரண இல்லை, இது சொல்லி வைப்போம் பாராட்டிகிட்டே இருப்பாருங்கிறதுக்காக இல்லை, நிஜமா இல்லை, சத்தியமா இல்லை. நான் நிறைய சொல்வேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா சமுதாயத்துல. பயப்படாது, நீ உலகத்துல 4 பேர் அப்படி சொல்லதான் செய்வாங்க, சொல்லிட்டு போட்டோம், நீ நல்லா இருன்னு சொல்றது அப்பா மாதிரியே இன்னொரு அப்பா இல்லை. எனக்கு ஒரு வாழ்க்கையில் பெரிய நிறைவு, பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க மாப்பிள்ளைக்கிட்டேன்னு கேட்டாங்க. மாப்பிள்ளைக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்போ அவர் வந்து, நான் தெரிஞ்சு போச்சு, என் ப்ரொஃபைல்லாம் பார்க்கவே இல்லை, என் படிப்பு தெரியாது, என் வேலை தெரியாது, நான் என்னவா இருக்கேன்லாம் தெரியாது. ஒரே ஒரு கோரிக்கை வச்சார், என்னென்னா திருமணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு பாடணும். இதுதான் அவர் எதிர்பார்த்தது, ஒரே கோரிக்கை இது ஒன்று தான், என் பொண்ணு பாடணும். பொதுவாக என்னென்னா மாப்பிள்ளை எதா கேட்கணும் இல்லையா, மாப்பிள்ளை என்ன பண்ணுறார், என்ன சம்பாதிக்கிறார், என்ன வேலையில் இருக்கார், இதை கேட்கணுமா இல்லையா? அதை பற்றிலாம் ஒன்றுமே கேட்கல. மாப்பிள்ளைகிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், திருமணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு பாடணும். அந்த அவர் கேட்டது 1, நான் பண்ணது 2. என்ன? பொண்ணையும் பாட வச்சு நானும் மேடையில் பாட ஆரம்பிச்சேன். கூடவே நான் சொல்றது 3 வாழ்க. கலைமகனை வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. இன்னொன்று ஃபைனலா அப்பா சொன்னதை சொல்லி அண்ணாவை கூப்பிட்டுறேன். லட்சுமிய பாத்துக்கோ, நீ ஒரு தூண், இந்த குடும்பத்துக்கு அஸ்திவாரம் என்று சொன்னதை நான் யூடியூபுக்காக சொல்லல, உங்களுக்காக சொல்லல, எங்க குடும்பத்துக்கு பதில் சொல்றதுக்காகவும் சொல்லல, யாருக்காகவும் சொல்ல. மனமுள்ள ஒரு அத்தனை அன்பர்கள், மக்கள் என்பது மகேசன் குரல். மக்களுடைய அன்பிலே மகேசனுடைய அன்பை நான் எதிர்நோக்கி இந்த வார்த்தையை பதிவு செய்கிறேன். கூட வாசிச்ச கணேஷ், சரவண,
அவரு, கார்த்திகை எல்லாருமே கூட பணி செய்த பணியாளர்கள் எல்லார் மேலேயும் அப்பாவுக்கு அன்பு உண்டு. அந்த அன்பு தான் இன்றைக்கு எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அப்படி அந்த அன்புக்குள்ளே கிடைத்த ஒரு நல் முத்து தான் எங்கள் ஞாயிறு ராமசுவாமி அண்ணா. எங்களை பாம்பேக்கு கூட்டு போய் அருமையா தமிழ் சங்கத்துல பாட வச்சு அன்பு காட்டி வில்லுப்பாட்டுல வந்து உட்கார்ந்து பாடி, நான் தான் சொன்னேன், அண்ணா வாங்க. அவருக்கு என்ன ஒரு அன்பான ஆசை என்றால் வில்லிசையில் உட்கார்ந்து ஒரு பேசணும் பாடணும்னு சொன்னார். உங்களுக்கு நீங்க கொடுத்த இடம்னா உங்களுக்கு இல்லாத இடமா? வாங்க. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதாவது இவங்க இப்போ பண்ணி முடிச்சது வந்து சுப்பு ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு வில்லுப்பாட்டு இல்லை. இது வந்து ஒரு பெரிய வாழ்ந்து மறைந்த ஒரு மகானுடைய சரித்திரம், வாழ்க்கை. அதில் வந்து இவங்க வந்து அதில் சில அவருடைய வாழ்க்கை பாதையை எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை இந்த கிராமிய இசையில் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் சுப்புவாரம் சாருக்கு இருந்த அந்த ஐயாவுக்கு இருந்த ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு, அந்த பந்தம், அதுதான் என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு தூண்டுதலாக இருந்தது. அதுவும் ஞாயிறு புத்தகத்தின் ஆண்டு விழாவில் இதை நான் செய்ய வேண்டும் என்று கருதினேன். அதை அவர் அங்கிருந்து அதை ஆசீர்வதித்து இன்று இந்த நிகழ்ச்சியை செய்ய வைத்திருக்கின்றார். உங்கள் இந்த அனைத்து குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்ன சொல்கிறது, ஏன்னா நான் சுபார்மது குடும்பத்தில் ஒருவர், அப்படி தான் என்ன அவர் என்கிட்ட பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவரை பற்றி இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் இவங்களுக்கு என்ன நன்றி சொல்கிறது, கலைமான் இருக்கட்டும் அல்லது பாரதியார் இருக்கட்டும், திருமன் சாராக இருக்கட்டும். நம்ம நிகழ்ச்சி திருமன் சார் வந்திருக்காங்க, இவங்களும் வந்திருக்காங்க, பாரதி வந்திருக்காங்க, அவங்க கலைஞர் வந்திருக்காங்க. இப்படி ஞாயிறு புத்தகத்தை அவருடைய மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியை, இதை வந்து வில்லுப்பாட்டு சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு உணர்வு பூர்வமானது. இதை வந்து ஐ திங்க் வந்த அனைத்து ரசிகர்களும் அதை உணர்ந்திருப்பார்கள். உங்கள் கரகோஷத்தோடு இந்த குழுவிற்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நம்மிடம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, தன்னுடைய வில்லிசையால் நம்ம எல்லாம் இன்றும் நடத்தி கொண்டிருக்கின்ற சுப்பு ஆறுமுகம் ஐயாவை நாம் மனமார் நினைத்து கொள்வோம். அவர் என்றும் நமக்கு வழிகாட்டுவார். எனவே தான் அவருடைய திருக்கரண தொடங்கப்பெற்ற இந்த ஞாயிறு புத்தகம் மேலும் மேலும் வளரும் என்ற நம்பிக்கையில் நான் இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்திருந்தேன். மிகவும் நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அப்பா வில்லுப்பாட்டுக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தார். நீங்க தெற்கத்தை பக்கம் ஏதானே ஒன்றும் புரியாது நம்மளுக்கு. அதை அப்படியே மாத்தினார் கலைவாணர். கலைவாணருக்கு அப்பா எழுதினாங்க. கலைவாணருக்கு அப்பா எழுதுனதால அப்பா ஒரு புது வழி கொண்டு வந்தாங்க. 75 வருஷமா பண்ணனால பத்மஸ்ரீ கிடைச்சது. அந்த வழியில் தான் நாங்களும் சென்று வேள்வி காண வந்தார் வில்லும் காண்பார் என்று ராமாயணத்திலே வருமே, அதை நீங்கள் வில்லும் காண வந்தார் வேள்வியும் காண வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் வேள்வியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அனைவரின் ஆசைக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லி நிறைய விஷயத்தை விட்டுருக்கேன். ஏன் தெரியுமா, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பொருளை விட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன், சரி, திரும்ப என்ன செய்வோம் எடுக்கிறதுக்கு திரும்ப வருவோம். அதனால நங்கநல்லூர்ல நிறைய விஷயத்தை விட்டுட்டு போயிருக்கோம். அதனால சீக்கிரமே கூப்பிடுவாங்க, விட்ட விஷயத்தெல்லாம் சொல்லலாம், இருந்ததெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லி பிரத்யேகமான நன்றி குழந்தை மாலை அண்ணாக்கும், வீரராகவன் ஐயாவுக்கும், ஐயா சுந்தரராஜன் ஐயாவுக்கும், பெரிய அண்ணா, நீங்க வந்து பெரிய அண்ணா அண்ணன் வந்தாங்க, இதயகீதம் ராமானுஜருக்கும், அம்மா புவனேஸ்வரி அம்மாக்கும், அனைத்து பெரிய மக்களுக்கும், படம் எடுத்தவருக்கும் ரொம்ப அழகா ரசிச்சு எடுத்தார். சூப்பர் சார் ஆடியோ. பழனியை நாங்க அப்படியே தத்து எடுத்து எல்லா ஊருக்கும் கூட்டு போலான்னு இருக்கோம். அந்த அளவுக்கு பழனியும் ஆடியோவும் வீடியோவும் ரொம்ப நல்லா எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். பெரிய மனமில்லை. தற்காலிகமாக விடைபெறுகிறோம். அப்பாவை இப்ப நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. அப்பாவை எங்கள் கலை வழியாக பாருங்கள். நாங்கள் எங்கள் அப்பாவை எங்க அம்மா வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆசையில் வில்லிசை உலக வளம் வருகிறது, இன்னும் வருவதுதான் சுப்பு ஆறுமுகம் எதிர்பார்த்தது. அதை நீங்கள் தான் செய்வீர்கள் என்ற சத்தியத்தோடு தற்காலிகமாக விடைபெறுகிறேன். படியவே பல்லாண்டு காலம் 7 ஆண்டு வளர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, நாம பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, இரவிலும் ஞாயிறு மொழியவே, நாம பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, தனி பெருமக்கள் எல்லாரும் வாழியவே.
பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே ராமசாமி அண்ணா குடும்பம் பல்லாண்டு புவனேஸ்வரி அம்மா வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே இந்த வருஷம் வந்தது போல ஒவ்வொரு வருஷம் வாழிய வாழியவே தக்கத்தகுந்ததா 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 தக்கத்தகுந்ததா